hello, my dear children. Welcome back to TK's Academy. This is your Dharni ma'am. So already some basic concepts of chemistry part 1, part 2, part 3 content is over. So next part பாத்தீங்க அப்படின்னா mole concept. So எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு டாபிக் அப்படின்னா இந்த மோல் கான்செப்ட் தான். சோ அதுலயுமே ப்ராப்ளம்ஸ் நிறைய ஹை வெயிட்டேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னாலும் இந்த மோல் கான்செப்ட் தான். சோ இந்த மோல் கான்செப்டை எப்படி நம்ம லேர்ன் பண்றது, என்னென்ன ஷார்ட்கட்ஸ் மெத்தட்ஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே தென் சோ அதே மாதிரி இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்துட்டு சோ எனக்கு பர்சனலா எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க ஸ்டூடெண்ட். சோ ஹாப்பி டு தட். ஓகே சோ நீங்க உங்களோட விஷஸ் எல்லாம் சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. உங்களோட இந்த மோட்டிவேஷன்ஸ் தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ பர்சனலா காட்டணும். சோ உங்க சேனல்லயே கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ரைட். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ராப்ளம்ஸ் அப்ரோச்சிங்ல தான் ரொம்பவே டஃபா ஃபீல் பண்ணுவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும். மோல் கான்செப்ட்ல எனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்ரோச் பண்றதே டஃபா இருக்கு. சோ எப்படி ஒர்க் அவுட் பண்றதுனே தெரியல, எந்த மெத்தடாலஜி யூஸ் பண்றதே தெரியல, எந்த இடத்துல எந்த ஃபார்ம்ல அப்ளை பண்றதுனே தெரியல அப்படிங்கிற எல்லாரும் என்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம், இந்த மோல் கான்செப்ட் டாபிக்ல கேட்கிற ஒரு விஷயம் இந்த கண்டென்ட் தான். ப்ராப்ளம் அப்ரோச்சிங் எனக்கு தெரியல. சோ இதுல நாங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நிறைய ரெஃபரன்ஸ், ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு தான் சோ உங்களுக்கு நிறைய கொஸ்டின் சால்விங் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு இதை பேஸ் பண்ணிட்டு எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், என்னென்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மெத்தடாலஜி எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறது எல்லாமே டீட்டெயில்டா A to Z உங்களுக்கு இந்த ஒரு செஷன்ல கிறிஸ்டல் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி நிறைய பேரு இந்த கிளாஸ் தெரியல. சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ கண்டினியூவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ்க்கான அப்டேஷன்ஸ் ரெகுலரா கிடைக்கும். சோ ரெகுலரா டெய்லி எனக்கு கிளாஸ்க்கான அப்டேஷன்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க், சோ அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் அப்டேஷன்ஸ் இருக்கும். ரெகுலர் அப்டேஷன்னா ரெகுலர் கிளாஸஸ், தென் ரெகுலர் டெய்லி பிராக்டிஸ் ஒர்க் ஷீட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் நாங்க எங்க சைட்ல இருந்துட்டு. சோ என்ன டாபிக் கம்ப்ளீட் பண்ணிருக்கோமோ அந்த டாபிக் ரிலேட்டடான டெய்லி பிராக்டிஸ் ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும். அந்த டெய்லி பிராக்டிஸ் ஒர்க் ஷீட்ஸ்க்கான உங்களுக்கு என்னவோ கிடைச்சிடும் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் கண்டென்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி அந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்றது, சோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டென்ட்டும் கிடைச்சிடும். சோ தென் அப்போ என் கூட நீங்க கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுவீங்க, அலாங் வித் நீங்க பர்சனலாவும் கொஸ்டின்ஸ் நிறைய பிராக்டிஸ் பண்ணுவீங்க. Then along with that இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆன பிறகு அதுலயும் as per நீட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டோம். சோ உங்களுக்கு கொஸ்டின் சால்விங் இருக்கும். ஓகே, உங்களுக்கு டெஸ்ட் ஃபாலோ பண்ணி கொடுப்போம் நாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? சோ along with அது மட்டும் இல்லாம 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ண பிறகு again ஒரு டெஸ்ட், 3 சாப்டர் கம்ப்ளீட் பண்ண பிறகு again 3 காம்பினேஷன்ஸ், 3 சாப்டரையும் கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட். சோ இந்த மாதிரி நிறைய பிராக்டிஸ் ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் எங்க சைட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் இது எல்லாமே ரெகுலரா ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே குட். சோ இனிமே அட்டென்ட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இதே ஷெட்யூல் தான் ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கிளாஸ்ல ஜாயின் பண்ணனும்னா கீழ இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணிட்டு கிளாஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. சோ தட் அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா தென் உங்களோட ரெகுலர் இந்த மோட்டிவேஷன்ஸ் தான். சோ நாங்க மறுபடியும் எங்களோட சைட்ல இருந்துட்டு ஒரு நல்ல அப்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. Thank you. Right. So directly we move on to the session, mole concept. So I will share the slides once again. Yes. இந்த செஷன் நீ அட்டென்ட் பண்ணனா டெஃபினட்டா மோல் கான்செப்ட்ல என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். சோ செக்ஷனை ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து டில் த எண்ட் வரைக்கும் பாரு, டெஃபினட்டா நீயே புரிஞ்சுக்குவ. சோ எவ்வளவு வர்த்தான ஒரு செக்ஷன்ஸ் அப்படின்னு. ஓகே, சோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு தி செஷன். ரைட், மோல் கான்செப்ட். ஓகே, நார்மலி மோல் கான்செப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 3 காம்பினேஷன்ஸ்ல ரிலேஷன்ஸ் இருக்கும். சோ என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா மோல் மாஸ் ரிலேஷன், தென் மோல் வால்யூம் ரிலேஷன் அண்ட் மோல் அண்ட் பார்ட்டிகல் ரிலேஷன். இந்த மாதிரி 3 காம்பினேஷன்ல ரிலேஷன்ஸ் இருக்கு. அந்த 3 காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சோ இதுல பாருங்க, this is the particle. ஓகேங்களா? மோல் கான்செப்ட் நம்ம எதுல எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா பார்ட்டிகல். ஓகேங்களா? சோ இந்த மோல் நம்பர் ரிலேஷன் சொல்லலாம், அதர்வைஸ் மோல் பார்ட்டிகல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த காம்பினேஷன்ஸ்ல
mole number relation, otherwise mole particle, வேற பெண்ணோட கலர் ஹைலைட் பண்ணிக்கலாம். mole number relation or mole particle relation. இந்த number relation நம்ம எப்படி எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா, it is a number of atoms or number of molecules or number of ions. ஓகேங்களா? so number relations அப்படிங்கும்போது mole number relation, number of atoms or number of molecules or number of ions, இந்த காம்பினேஷன்ல தான் நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பிரஸே பண்ண போறோம். ஓகேங்களா? ரைட். சோ இதுல ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் உனக்கு கொடுக்குற பாருங்க. சோ இங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கிறதுல, இப்போ 1 mole which is equal to and 6.022 into 10 power 23 atoms ன்னு சொல்லலாம். otherwise 10 power 23 6.022 into 10 power 23 molecule அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் 1 mole of sodium atom, 1 mole of sodium which is equal to 6.022 into 10 power 23 atoms of sodium. ஓகேங்களா? atoms of sodium அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் அதுவே மாலிகுல்ஸ் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கிறது அப்படின்னா, 1 mole of chlorine molecule, 1 mole of chlorine molecule அப்படின்னா and 6.022 into 10 power 23 and molecules of chlorine. So எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு அயான்ஸ் இருக்கு, 1 mole of aluminium 3 plus ion, okay, or 1 mole of potassium plus ion, இந்த மாதிரி number of ions கொடுத்திருக்காங்க அப்படின்னா that is also, அப்ப 1 mole of aluminium 3 plus ion become equal to and 6.022 into 10 power 23 ions of aluminium. ஓகேங்களா? so 10 power 23 ions of aluminium 3 plus. ஓகேங்களா? so இந்த மாதிரி number of atoms or number of molecules or number of ions, see இந்த ரிலேட் பண்ணிருக்கோம். அப்ப mole become equal to, that will be the fixed number. ஓகேங்களா? சோ இது வந்து நமக்கு எந்த ஒரு டிஃபரெண்ட் எலிமெண்ட், டிஃபரெண்ட் ஆட்டம்க்கு ஆட்டம் கன்வெர்ட் பண்ணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. சோ தட் வில் பி த ஃபிக்ஸ்டு நம்பர், தட் இஸ் பிலாங்கிங் டு த அவகேட்ரா நம்பர். அவகேட்ரா நம்பர் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு நம்பரால தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். அப்ப என்ன ஆட்டம்ஸ் எடுக்கிறோமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து அவகேட்ரா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. என்ன 1 mole of molecules எடுத்துக்கிறோமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் அவகேட்ரா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ 1 mole of aluminiumனா அவ்வளோ நம்பர் ஆஃப் அயான்ஸ் ஆஃப் அலுமினியம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, 1 mole become equal to this one அப்படின்னா, சப்போஸ் எனக்கு 2 mole பிரசன்ட் ஆயிருக்கு, அப்ப 2 into அவகேட்ரா நம்பர். ஓகேங்களா? சோ 2 into அவகேட்ரா நம்பர் 12.044 into 10 power 23. சரிங்களா? சப்போஸ் நமக்கு இந்த காம்பினேஷன்ல it is a and 2 mole of carbon dioxide. ஓகேங்களா? 2 mole of carbon dioxide which is equal to எவ்வளோ மாலிகுல்ஸ் ஒன்னு பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, so 2 into அவகேட்ரா நம்பர். ஓகே, 6.022 into 10 power 23. so it is become equal to 12.044 into 10 power 23 23 molecules of carbon dioxide அப்படின்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த கேஸ்ல இன்ஸ்டெட் கார்பன் டை ஆக்சைடுக்கு பதிலா நம்ம வேற ஏதாவது நைட்ரஜன் மாலிகுல் கொடுத்தா எனக்கு கண்டென்ட் மாறுமா அப்படின்னா டெஃபினட்டா மாறாது. ஓகேங்களா? சோ தட் ஏன்னா பிகாஸ் இது என்னது ஃபிக்ஸ்டு கண்டென்ட். அப்ப 2 mole of நைட்ரஜன் become equal to, அப்ப பேஸ்ட் ஆன் தட் நீ என்ன நைட்ரஜன் எடுத்துக்கலாம், குளோரின் எடுத்துக்கலாம், ஆக்சிஜன் எடுத்துக்கலாம், வாட் எவர் இட் மே பி த மாலிகுல். சோ அப்பல இவ்ளோ மாலிகுல் 2 molecules of nitrogen வந்து present ஆயிருக்கு அப்படின்னு நம்பர் எடுத்துக்கலாம். அப்போ மோல் நம்பர் ரிலேஷன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் நம்பர். ஓகே, சோ ஃபிக்ஸ்ட் மாலிகுல். அப்ப 1 mole which is equal to 6.022 into 10 power 23 atoms or molecules or ions அப்படின்னா, அப்ப எனக்கு 2 mole become equal to, that will be also fixed one. அதுவும் நமக்கு என்னதான் இருக்கும், ஃபிக்ஸ்ட் ஒன்னா தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். சோ அடுத்த கண்டென்ட்ல பாருங்க, இப்ப 0.5 mole, அப்ப half of the அவகேட்ரா நம்பர். அப்ப 6.022 into 10 power 23 ல half அப்படின்னு பார்த்தோம்னா 3 point something, 3.011 into 10 power 23 molecules or ions or atoms என்ன கொடுக்கிறோமோ அதுக்கு ரிலேட்டடா தான் இதுக்கு நமக்கு. அப்ப இந்த கான்செப்ட் தான் மோல் அண்ட் நம்பர் ரிலேஷன். இத பேஸ் பண்ணிட்டு தான் மோல் நம்பர் ரிலேஷன் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ரைட். சோ ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, another relation, mole mass relation.
ஓகேங்களா, மோல் மாஸ் ரிலேஷன். அப்போ 1 மோல் which is equal to மாஸ். மாஸ் நம்ம என்ன டேர்ம்ல இருக்கலாம், ஆட்டம்க்கு எக்ஸ்பிரஸ் பண்ணா we used as atomic mass, மாலிகுல் கேஸ் பண்ணோம்னா we used as a molecular mass. ஓகேங்களா, அப்போ மாஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அட்டாமிக் மாஸ்ல இருக்கு ஆர் மாலிகுலர் மாஸ் இருக்கு, ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்ப ஆட்டம் அப்படிங்கும்போது ஒரு சிங்கிள் ஆட்டம் லைக் கார்பன் ஆட்டம் ஆர் சோடியம் ஆட்டம் ஆர் பொட்டாசியம் ஆட்டம் அப்படின்னு ஒரு சிங்கிள் எலிமெண்ட் நான் ரெஃபர் பண்ணிருக்கேன்னா அது அவங்களோட அந்த சிங்கிள் ஆட்டமோட மாஸ் நம்பர். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிராம். அப்ப கார்பன் எடுத்திருக்கோம்னா கார்பனோட அட்டாமிக் மாஸ். ஓகேங்களா, கிராம் ஆட்டம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, 12 கிராம். ஓகேங்களா, 12 கிராம். Sodium, it is also 23 gram. ஓகேங்களா, expressed in mass expressed in gram. ஓகேங்களா, carbon dioxide molecule express பண்ணிருக்கோமா 44 gram. So carbon dioxide அப்படி செக் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், oxygen it is a 2 into 16, it is 32. Carbon ஒரு 12, so 1 into 12 which is equal to 12, so it is become 44 gram of carbon dioxide எடுத்துக்கலாமா, ரைட். So ammonia, so ammonia ஓட molecular mass அப்படின்னு செக் பண்ணீங்க அப்படின்னா your hydrogen 3 hydrogen each it is 1, so 3, then nitrogen only 1 it is there 14, அப்ப நமக்கு எடுது அப்படின்னா 17. ஓகேங்களா, so 17 gram of ammonia, 17 gram of ammonia. அப்ப இந்த மாதிரி அப்ப it will be fixed கிடையாது, mole mass relation it is not be the fixed one. அது எப்படி இருக்கும் அப்படின்னா based on the என்ன எலிமெண்ட் இருக்கு கொடுத்திருக்கோமோ, என்ன எலிமெண்ட் கொடுத்திருக்கோமோ, என்ன ஆட்டம் கொடுத்திருக்கோமோ அந்த பர்டிகுலர் ஆட்டமோட மாஸ் நம்பருக்கு ஈக்குவல். ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் இப்போ 224 gram of carbon atom அப்படின்னா how many mole, see 1 mole which is equal to, see 1 mole which is equal to 1 mole of carbon atom, 1 mole of carbon atom அப்படின்னா நம்ம என்ன எதுக்கு ஈக்குவல் பண்ணிருப்போம், it is become equal to 12 gram of carbon இல்லையா, 12 gram of carbon. அப்ப நமக்கு என்னது 24 gram of carbon அப்படின்னா எவ்வளவு மோல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், அப்படியே பார்த்தோம்னா 2 கிராம் அப்படியே சாரி 12 மோல்னு சொல்லலாம். ஓகேங்களா, சப்போஸ் டஃப் கால்குலேஷன் இருக்குன்னா யூ ஜஸ்ட் அப்ளைட் த கிராஸ் மல்டிபிளிகேஷன். இது ஈஸி. ஓகே, 12 கிராம்க்கு 1 மோல் அப்படின்னா 24 கிராம்க்கு 2 மோல். ஓகே, இதுவே உனக்கு டஃபா இருக்கு அப்படின்னா யூ ஜஸ்ட் அப்ளைட் த கிராஸ் மல்டிபிளிகேஷன் அப்புறம் யூஸ் பண்ணிக்கும். சோ அதனால இங்க இருந்து அதை அப்ரோச் பண்ணுங்க. சோ பிகம் ஈக்குவல் டு, சோ 1 into 24 divided by 12 gram அப்ப which is equal to 2 mole. ஓகேங்களா, அப்ப 24 gram of carbon atom become equal to 2 mole. ஓகேங்களா, எக்ஸ்பிரஷன் புரியுதா. அடுத்து 11.5 gram of sodium atom. ஓகேங்களா, அப்ப 23 gram. ஓகேங்களா, அப்ப 1 mole of sodium which is equal to 1 mole of sodium become equal to, நமக்கு என்ன ப்ராப்ளம் என்ன இருக்கு, mass of sodium 23 gram of sodium. ஓகேங்களா, 23 gram of sodium. ஓகேங்களா, ஆனா ப்ராப்ளம்ல 11.5 gram கொடுத்திருக்காங்க. சோ அப்போ 11.5 gram of sodium okay become equal to how much. அப்ப again you just do the cross multiplication, apply the cross multiplication. This is multiplied here, this is division of this one. அப்போ 1 into 11.5 divided by 23, so become equal to 1 by 2 which is equal to half mole, 0.5 mole. ஓகேங்களா, அப்ப 0.5 moles is present. ஓகேங்களா, next it is 88 gram of carbon dioxide. 88 gram of carbon dioxide அப்படின்னா நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்போம், see 1 mole அப்ப 44 gram of carbon dioxide become equal to 1 mole. ஓகேங்களா, அப்ப இந்த ப்ராசஸ்ல 88 gram of carbon dioxide become how much, அப்ப you just applied the cross multiplication so that அப்ப 1 into 88 upon 44 become equal to 2 mole. ஓகேங்களா, எவ்வளவு எடுத்திருக்கோம் 2 mole. ஓகேங்களா, so become equal to 2 mole. ஓகேங்களா, next 34 gram of ammonia. 34 gram of ammonia. See, நமக்கு என்னது 1 unit of ammonia become equal to 17 gram. So, அப்ப எப்படி express பண்ணுவேன், 17 gram of ammonia, how much it is equal? 1 mole ki equal. How much it is equal? 1 mole. But problem lo what they asked, 34 gram of ammonia. Okay, 34 gram of ammonia. Okay, what we want to do, you just apply the cross multiplication apply பண்ணுங்க. அப்ப this is going to multiply with this one, அப்ப இது என்ன divide பண்ணிக்கோங்க, then you will get it as in 134 into 1 mole upon
upon 17 gram. So இதற்கு simplify பண்ணா you will get it as a 2 mole. ஓகேங்களா? அப்ப we will get it as a 2 mole of ammonia. ஓகேங்களா? So இந்த மாதிரி தான் atom and a mole mass relationship. Okay. So we completed என்ன combinationல complete பண்ணிருக்கோம்? Then mole and mole particle or number relations. Then we completed mole mass relation. Next we start with mole volume relation. Mole volume relation. ஓகேங்களா? So இதுல mole volume relation ல பாத்தீங்க அப்படின்னா, so volume, okay, which is equal to 22.4 decimeter cube of gas. ஓகேங்களா? at standard STP or NTP அப்படி கொடுப்போம். I mean STP னா standard temperature pressure. ஓகேங்களா? NTP அப்படின்னா நார்மல் டெம்பரேச்சர் பிரஷர். ஓகேங்களா? நார்மல் டெம்பரேச்சர் பிரஷர். ஓகேங்களா? சோ அந்த டெம்பரேச்சர் கண்டிஷன் எப்படி இருக்கும்? இட் இஸ் இன் தி நார்மல் 0 டிகிரி செல்சியஸ் ஆர் 273 கெல்வின் அப்ளை பண்ணிக்கலாம். and pressure அப்படிங்கும்போது 1 atmospheric pressure. otherwise என்னது 76 centimeter of mercury, otherwise 760 mm of mercury. okay, or Newton meter squarely pressure வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். இதுதான் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர் கண்டிஷன் அப்படின்னு ஃபாலோ பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த கேஸ்ல 1 mole இது எல்லாமே ஃபிக்ஸ்டு ஒன். இது எல்லாமே நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்போம்? ஃபிக்ஸ்டு ஒன். 1 mole become equal to 22.4 decimeter cube or liter. See, already நம்ம expression சொல்லிருக்கோம். 1 liter become equal to 1 decimeter cube. ஓகேங்களா? சோ நமக்கு இந்த இடத்துல 24 decimeter cube நாலும் நமக்கு என்ன மீனிங் தான்? 22 லிட்டருக்கு மீனிங் தான். அப்ப 22.4 liter become equal to 22.4 decimeter cube க்கு equal. ஓகேங்களா? அப்ப 22.4 liter கொடுத்தாலும் ஓகே ஃபைன், வெல் அண்ட் குட். 22.4 decimeter கொடுத்தாலும் ஓகே, வெல் அண்ட் குட். ஓகேங்களா? ரெண்டு காம்பினேஷனும் நைஸ். ஓகேங்களா? அப்போ 1 mole of hydrogen gas. ஓகே, 1 mole of hydrogen gas என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22.4 decimeter cube. Suppose 3 mole of hydrogen gas. அப்ப 3 into 22.4. ஓகேங்களா? அப்ப 67. ஓகேங்களா? so that அப்போ depends upon whatever it may be, hydrogen or oxygen என்ன காம்பினேஷனா இருந்தாலுமே that will be. அப்ப 3 mole of nitrogen க்கு பதிலா மேம் 3 mole of hydrogen எவ்வளவு இருக்கும்னா that will be also constant. volume directly relations, volume directly proportional to number relation. ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியிருந்தேன் அந்த அபகேட்ரா நம்பர் இதுல. சோ அதே மாதிரி நம்பர் வால்யூம் ரிலேஷன் மாதிரி mole volume relation also will be fixed one. mole volume relation also fixed one. அப்ப mole directly proportional to volume. mole directly proportional to volume. In the case la mole directly proportional to volume. If it is increasing the number of mole, increase ஆகும்போது your volume also get increases. number of moles increase ஆக volume also get increases. ஓகேங்களா? இது fixed. ஓகேங்களா? இது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா fixed one தான். ஓகேங்களா? அப்ப 3 mole of nitrogen க்கு பதிலா 3 mole of hydrogen கொடுத்தாலும் fixed ஆமானா it will be fixed. okay, அப்ப 3 mole of nitrogen gas or hydrogen gas or chlorine gas, whatever it may be, that become equal to 67.2 decimeter cube. ஓகேங்களா? right, next one பாருங்க. 0.5 mole. அப்ப 22.4 ல half of it. okay, 11.2 decimeter cube. ஓகேங்களா? so either we use this term decimeter cube or it is the liter. ஓகேங்களா? decimeter cube சொன்னாலும் ஓகே, இல்ல அப்படின்னா லிட்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் ஓகே. எதுனாலும் கரெக்டான ஒரு கண்டென்ட் தான், ரெண்டும் மிஸ்டேக் கிடையாது. யூஸ் பண்ணிக்கோ, சேமாவே யூஸ் பண்ணிக்கோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப மோல் கான்செப்ட ஒரு ஓவரால் சம்மரி பாத்துக்கிறோம். இது வரைக்கும் மோல் கான்செப்ட்ல 3 காம்பினேஷன்ஸ் பார்த்தோம். மோல் மாஸ் ரிலேஷன், மோல் நம்பர் ரிலேஷன், மோல் வால்யூம் ரிலேஷன். ஓகேங்களா? அதுதான் எடுத்துக்கிறேன். சோ தட் ஃபர்ஸ்ட் ஒன் மோல் நம்பர் ரிலேஷன். அப்ப மோல் நம்பர் ரிலேஷன் அப்படின்னா மோல் டு நம்பர் ரிலேஷன் கேக்குறாங்கன்னா மல்டிப்ளைடு வித் அவகேட்ரா நம்பர். மோல் மாஸ் ரிலேஷன் அப்படின்னா 2 மாஸ் இருக்கு. ஒன் இட் இஸ் அட்டாமிக் மாஸ் சொல்லிருப்போம், இல்ல அப்படின்னா மாலிகுலர் மாஸ் சொல்லிருப்போம். 2 மாஸ் இருக்கு. ஓகேங்களா? மோல் மாஸ் ரிலேஷன்ல 2 காம்பினேஷன்ஸ் இருக்கு. சி இந்த இடத்துல
எந்த எலிமெண்டோட அட்டாமிக் நம்பர் யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த மாஸ் நம்பரை எடுத்துக்குவேன். ஓகேங்களா? மோல் நம்பர் ரிலேஷன்னா ப்ராப்ளமே இல்ல. தட்ஸ் வில் பி த கான்ஸ்டன்ட் 6.022 into 10 power 23 atoms or molecules or ions. எப்படி வேணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். ஆட்டம்ஸ் சொன்னாலும் ஓகே, மாலிகுல் சொன்னாலும் ஓகே, அயான் சொன்னாலும் ஓகே, எப்படி சொன்னாலும் மோல் நம்பர் ரிலேஷன் தட்ஸ் வில் பி வெரி பர்ஃபெக்ட், வெரி பக்கா. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் மோல் அண்ட் மாஸ் ரிலேஷன்ல தான் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் இருக்கு. ஆட்டம் அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸ், அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இட் வில் பி டிஃப்ரெண்ட். இப்ப கார்பன் ஆட்டம்க்கு 12 இருக்குன்னா அதேதான் சோடியம் ஆட்டம்க்கு வராது. அது அவங்களோட அட்டாமிக் மாஸ் என்ன இருக்கோ அதுதான் யூஸ் பண்ணிருக்கோம், 23. ஓகேங்களா? அதே மாதிரி மாலிகுல் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் 44 கிராம், அமோனியா அப்படின்னா 17 கிராம். ஓகேங்களா? சோ தட் அப்ப பேஸ்ட் ஆன் தட் அந்த பர்டிகுலர் மாலிகுலோட அட்டாமிக் மாஸ் நம்பர் ஆட் பண்ணிட்டு ஃபைண்ட் பண்றது, மாலிகுலர் மாஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது மோல் வால்யூம் ரிலேஷன், தட் ஆல்சோ வில் பி ஃபிக்ஸ்டு ஒன். ஓகேங்களா? அப்ப மோல் வால்யூம் ரிலேஷன் அண்ட் 22.4 liter or decimeter cube. Okay, so இந்த இடத்துல your mole which is directly proportional to number. ஓகேங்களா? so number of atoms சொல்லலாம், number of atoms or molecules or ions. ஓகேங்களா? அப்ப மோல் இன்க்ரீஸ் ஆக your number of atoms of molecules and atoms, molecules, ions also get increases. அதே மாதிரி இன்னொரு ரிலேஷன் என்ன கொடுக்கலாம் இந்த இடத்துல, mole which is directly proportional to then volume. Mole which is directly proportional to volume. If it is a mole increases, volume also get increases. Mole increases, volume also get increases. Okay, இப்போ 1 mole அப்படின்னா நமக்கு என்ன ரிலேஷன் சொல்லிருக்கோம், 22.4 liter. 4 liter. If it is a 2 mole அப்படின்னா நம்ம எப்படி எடுத்திருப்போம், it is become equal to 44.8 liter. ஓகேங்களா? அப்ப number of mole increase ஆக your volume also get increases. mass relation எப்படி மேம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு கிடையாது, தட் இஸ் ஆல்சோ டைரக்ட் ரிலேஷன் தான். அப்ப மோல் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்பர் ஆஃப் அட்டாமிக் மாஸ் ஆல்சோ. ஓகே, அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஆட்டம்க்கு இன்க்ரீஸ் ஆகாது. நல்லா லிசன் பண்ணிக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ இதுல பாருங்க கிராம். ஓகேங்களா? எக்ஸ்பிரஸ்ட் இன் கிராம். ஓகே, அப்போ 1 mole which is equal to, ஓகே, கார்பன் அப்படின்னா ஃபிக்ஸ்ட் அட்டாமிக் மாஸ், தட் இஸ் 12 கிராம். ஓகேங்களா? சப்போஸ் 2 mole which is equal to, அப்ப 1 mole க்கு 12 கிராம் அப்படின்னா it is a 2 mole க்கு 24 கிராம். ஓகேங்களா? so இந்த மாதிரி எனக்கு ரிலேஷன்ஸ் வந்து மூவ் ஆன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த 3 ரிலேஷனை பேஸ் பண்ணிட்டு ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்ளம் அப்ரோச் தான் ரொம்பவே டஃபா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ராப்ளம் அப்ரோச் தான். ஓகேங்களா? ரைட். சோ இதுல எப்படி நம்ம கன்வர்ஷன் பண்றது, எனக்கு சப்போஸ் ப்ராப்ளம்ல நம்பர் கொடுத்துட்டு மோல் கேக்குறாங்க, இல்ல மோல் கொடுத்துட்டு நம்பர் கேக்குறாங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி கேக்குறாங்க. அப்ப நான் எப்படி அந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்றது அப்படின்னா மோல் நம்பர் ரிலேஷன் எடுத்துக்கிறேன் நானு. மோல் நம்பர் இல்ல, அப்ப மோல் டு நம்பர் ரிலேஷன் ஒர்க் பண்ணும்போது மல்டிப்ளைடு வித் அவகேட்ரா நம்பர். ஓகே, மல்டிப்ளைடு வித் அவகேட்ரா நம்பர். அதே மாதிரிதான் மோல் மாஸ், மோல் வால்யூம். ஓகேங்களா? சோ இந்த கேஸ்ல தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மல்டிப்ளைடு வித் அவகேட்ரா நம்பர். ஓகேங்களா? இதே மோல் மாஸ் ரிலேஷன் அப்படின்னா என்ன பர்டிகுலர் ஆட்டம் யூஸ் பண்ணிருக்கணும், இல்ல என்ன பர்டிகுலர் மாலிகுல் யூஸ் பண்ணிருக்கணும், அந்த மாலிகுலோட அட்டாமிக் வெயிட் ஆர் மாலிகுலர் வெயிட் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணு. ஓகேவா? அதே மாதிரி வால்யூம் ரிலேஷன் அப்படின்னா மல்டிப்ளைடு வித் வாட், இட் இஸ் இன் 22.4 liter. ஓகேங்களா? சோ அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா திஸ் இஸ், இப்ப இது எல்லாமே மோல் டு நம்பர் ரிலேஷனா மல்டிப்ளைட் வித் அவகேட்ரா நம்பர், மோல் டு மாஸ் ரிலேஷனா மல்டிப்ளைட் வித் அவகேட்ரா அட்டாமிக் வெயிட் ஆர் மாலிகுலர் வெயிட் எப்படி கொடுக்கலாம். மோல் டு வால்யூம் ரிலேஷனா மல்டிப்ளைட் வித் 22.4 liter. ஓகே, இப்படியே ரிவர்ஸ் கேஸ் பேக்வர்ட், வால்யூம் கொடுத்துட்டு மோல் கேக்குறாங்கன்னா டிவிஷன் வித் அவகேட்ரா நம்பர். ஓகேங்களா? தென் அதேதான் mole mass relation, division with avogatra atomic weight or molecular weight. இதுலயே அதே மாதிரி தான் division with atomic weight or molecular weight. அப்ப ஃபார்வர்ட் போகுது அப்படின்னா multiplied with avogatra number, இங்கேயே ஃபார்வர்ட் போகுது அப்படின்னா multiplied with atomic weight, multiplied with molecular weight. So இங்கேயும் mole to volume relation அப்படின்னா multiplied with 22.4
4 liter. ஓகேங்களா, மல்டிப்ளைடு வித் 22.4 லிட்டர். இந்த மாதிரி ரிலேஷனை ஃபாலோ பண்ணிட்டு தான் நாம இப்ப என்ன ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இப்ப இதுல சின்ன சின்ன அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிட்டு உனக்கு கொடுக்குறேன் பாருங்க. நம்பர் ஆஃப் மோல் கால்குலேஷன். நம்பர் ஆஃப் மோல் கால்குலேஷன். அப்ப நம்பர் ஆஃப் மோல் based on the particle, based on the mass, based on the volume. Okay, mostly இந்த mass ஃபாலோ பண்ணி சொல்றேன். given mass divided by molecular mass. அது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். அது போலதான் given number of particle divided by Avogadro number. number of moles calculate பண்றதுக்கு formula. Okay, this is number of moles. number of mole. ஓகேங்களா, சோ நம்பர் ஆஃப் மோல் கால்குலேட் பண்றதுக்கு சப்போஸ் பார்ட்டிகல் கொடுத்திருக்காங்கன்னா given number of particle divided by Avogadro's number. ஓகேங்களா, ரைட். மாஸ் ரிலேஷனா given mass divided by molecular weight. given mass divided by molecular mass or molecular weight, atomic weight நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, given volume divided by volume at standard STP. standard temperature pressure. அப்போ volume standard temperature pressure 22.4 லிட்டர்ல டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி தான் நாம ரிலேஷனை ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா, சோ ஆல்ரெடி நம்ம ஒண்ணு சொல்லியிருக்கோம். நம்பர் கிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்ண என்ன பண்ணணும், கிராம்ல. அப்ப மோல் மாஸ் ரிலேஷன். அப்ப இந்த ரிலேஷன் நம்ம என்ன சொல்லுவோம், மோல் மாஸ் ரிலேஷன். மோல் மாஸ் ரிலேஷன். அப்ப மோல் மாஸ் ரிலேஷன்னா we explain in terms of that atomic weight or molecular weight. atomic weightலயோ இல்ல molecular weightலயோ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அடுத்தது மோல் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ் அப்படின்னா மோல் நம்பர் ரிலேஷன். ஓகேங்களா, சோ மோல் நம்பர் ரிலேஷன். Now tell me, what will be mole number relations அப்படின்னா that will be fixed value. What it is that fixed value? 6.022 into 10 power 23 atoms or molecules or ions. ஓகேங்களா, ரைட். சப்போஸ் மோல் வால்யூம் ரிலேஷன் டெசிமீட்டர் கியூப்ல கொடுத்திருக்காங்க ஆர் லிட்டர்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா that relation is called as mole volume relation. மோல் வால்யூம் ரிலேஷன். அதுவுமே ஒரு ஃபிக்ஸ்ட் வேல்யூ தான், 22.4 டெசிமீட்டர் கியூப் ஆர் லிட்டர். சோ இந்த மாதிரி 3 காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு, சோ இது நம்பர் ஆஃப் மோல்ஸ்மே என்னது 3 காம்பினேஷன். given particle, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, சோ given particle divided by given particle, சரியா, given number of particle divided by Avogadro number. அதனால இந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணி எழுதணும். So given number of particle divided by Avogadro number. அதே மாதிரி given mass by molecular mass, இது ஆல்ரெடி ஃப்ரீக்வெண்டா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். வால்யூம்ல எக்ஸ்பிரஸ் given volume divided by and volume at STP. that is all are calculating that number of moles. எல்லாமே நம்ம எதுக்கு கால்குலேட் பண்றோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ். ஓகேங்களா, இது கிளியரா இருக்கா? ஓகேங்களா, சோ இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு காம்பினேஷன். ஓகேங்களா, ரைட். சோ இதுதான் இம்பார்ட்டன்டான ஒரு காம்பினேஷன். எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருக்கேன் பாருங்க. இந்த கண்டென்ட்ல என்னெல்லாம் ரிலேட் பண்ண போறோம், சரியா, மாலிகுலர் வெயிட். ஓகே, அப்ப மாலிகுலர் வெயிட் become equal to நம்ம என்ன சொல்லலாம், Avogadro நம்பருக்கு ஈக்குவல், தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம்க்கு ஈக்குவல். சோ ஃபைனலி வாட் we concluded, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுக்கு என்ன மீனிங் மேம் அப்படின்னா, சி, சோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சப்போஸ் 44 gram of carbon dioxide, 44 gram of carbon dioxide become equal to Avogadro number of molecules 6.022 into 10 power 23 molecules ki equal. 10 power 23 molecules ki equal. Become equal to நம்ம என்ன சொல்லலாம், 22.4 decimeter cube க்கு equal. Okay, அப்ப 44 gram of carbon dioxide become equal to Avogadro number of molecules become equal to 22.4 decimeter cube volume க்கு equal. ஓகேங்களா, அப்ப atomic weight, molecular weight become equal to number of particle become equal to what? Volume. Number of particle become equal to what? Volume. So இந்த மாதிரி 3 ரிலேஷன்ஸ் நாம ஒண்ணு ஈக்குவல் பண்ணலாம். ஓகேங்களா, ஈக்குவல் பண்ண முடியும். ஓகேங்களா, ரைட். ஒரு நிமிஷம், இத பேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா, இப்ப இந்த 3 ரிலேஷனையும் சம்மரைஸ் பண்ணிட்டு சில இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ். ஓகேங்களா,
So that important formulas. ஓகேங்களா. சோ அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். ஓகேங்களா. சோ இந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்ல என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம், ஒரு நிமிஷம் எரேஸ் பண்ணிடலாம். எஸ். ஓகேங்களா. சோ என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 3 ரிலேஷனை பேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். 1 mole of atom, 1 mole of an atom, 1 mole of an atom become equal to என்ன ஈக்குவலா, and 6.022 into 10 power 23 and 10 power 23 atoms ன்னு சொல்லலாம். அதர்வைஸ் என்ன சொல்லலாம், molecules ன்னு சொல்லலாம். அதர்வைஸ் என்ன சொல்லலாம், ஆட்டம் தான். இங்க கொடுத்திருக்கிற ப்ராப்ளம்ல 1 mole of atom அப்படிங்கும் போது நம்ம ஆட்டமோட ஸ்டாப் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஆட்டமோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபைன். சோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இதை கண்டினியூ அப்படின்னா, கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலிமெண்ட் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம், gram which is equal to gram atomic mass of an element, gram atomic mass of an element, gram atomic mass of an element அப்படின்னு எக்ஸ்பிரஷன் பண்ணலாம். இது ஒரு மெத்தடாலஜி. ஓகேங்களா, ரைட். அடுத்தது என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, moles of an atom. ஓகேங்களா, moles of an atom, moles of an atom. ஓகேங்களா, எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம், மாஸ் ஆஃப் an element divided by atomic mass இல்லையா. so that mass of an element, இது நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற மெத்தட் தான். மாஸ் ஆஃப் an element divided by atomic mass, atomic mass. ஆல்ரெடி இது போன கேஸ்லயும் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான், அது தனியா எழுதுறோம். மாஸ் ஆஃப் an one atom ப்ராப்ளம்ல கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாஸ் ஆஃப் an one atom, மாஸ் ஆஃப் an one atom, mass of an one atom which is equal to atomic mass divided by Avogadro number 6.022 into 10 power 23 mass of an one atom. ஒரு ஆட்டமோட மாஸ் அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை அவகேட்ரா நம்பர். ஓகேங்களா, one molecules, one mole of molecules. அடுத்த கேஸ் என்ன இருக்கு, one moles of molecule. சப்போஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, one moles of molecule, one moles of molecules அப்படி கேட்டிருக்காங்கன்னா, so 1 mole of atom என்ன செஞ்சிருப்போம், 6.022 into 10 power 23 atom. so நம்ம அதே போல 6.022 into 10 power 23 molecules. ஓகேங்களா, which is equal to what, gram molecular mass of the substance. ஓகேங்களா, gram molecular mass, gram molecular mass of the substance. ஓகேங்களா, gram molecular mass of the substance. ஓகேங்களா, moles of the compound எப்படி எழுதுவீங்க, moles. ஓகேங்களா, அடுத்தது இது ரிலேட் பண்ணிட்டு moles எப்படி எழுதுறது, moles of the compound, moles of the compound எப்படி எழுதிக்கலாம், and number of moles அப்படிங்கிறது mass of the compound divided by molecular mass. ஓகேங்களா, அப்போ mass of the compound divided by and molecular mass, அதுதான் இங்க எழுதுறோம் இல்லையா. என்ன மாத்திடலாம், mass of the compound divided by molecular mass ஓகே மேம். அப்ப mass of one atom சொன்ன மாதிரி mass of one molecule எப்படி எழுதுவீங்க, mass of an one molecule, mass of the one molecule, molecular mass divided by Avogadro number, ஓகேங்களா, Avogadro number, mass of the one molecule. so இந்த மாதிரி டிஃபரெண்ட் காம்பினேஷன்ல நமக்கு ஃபார்முலாஸ் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா, the first one நமக்கு இது என்ன இருக்கும் அப்படின்னா, first one. ஓகேங்களா, 1 mole of an atom, Avogadro number of atom. ஓகேங்களா, ரைட். அடுத்து mass of an atom,
இது நார்மல் மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ். மாஸ் ஆஃப் an one atom, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாஸ் ஆஃப் an one atom, atomic mass divided by Avogadro number. அடுத்தது 1 moles of the molecule, 1 moles of the molecule which is equal to Avogadro number of molecules. ஓகேவா? moles of the compound, mass divided by molecular mass. okay, right. mass of the one molecule, molecular mass of divided by one molecule. ஒரு molecule அப்படின்னா divided by Avogadro number. ஓகேங்களா? so that divided by Avogadro number. இந்த மாதிரி different combinationsல formulas இருக்கு. ஆல்ரெடி previous caseலயே உனக்கு formulas கொடுத்திருந்தேன். ஓகேங்களா? இப்ப இதே மாதிரி இன்னும் சில formulas இருக்கு. அதையும் உனக்கு explain பண்றேன். next one பாருங்க. next அதே மாதிரி இன்னும் சில formulas இருக்கு. number of atoms calculation. ஓகேங்களா? number of atoms become equal to number of moles. என்ன அப்படின்றது number of moles into Avogadro number into atomicity. ஓகேங்களா? number of molecules க்கு formula number of molecules. ஓகேவா? so number of moles into Avogadro number. இந்த இடத்துல atomicity வராது. number of atoms போடும்போதுதான் நமக்கு என்ன கிரியேட் ஆகும்? atomicity வரும். number of molecules போடும்போது என்ன number of molecules? இப்ப P4 molecules எடுத்துக்கிறேன்னா அப்படியே P4, அது ஒரு molecule. ஓகேங்களா? chlorine molecule இருக்குன்னா Cl2, அது ஒண்ணு. number of atoms போடும்போது அந்த chlorineக்குள்ள எவ்வளவு number of atoms இருக்கு? அப்ப 2 atoms இருக்கு. அப்ப atomicity become 2. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம இந்த ப்ரீவியஸ் டாபிக்ல atomicity நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அதுதான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? சப்போஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் புரோட்டான் அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஓகேங்களா? எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? number of moles into Avogadro number into number of electron in one molecule or atom or ions. சரியா? so that இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். number of electron in அது one atom இருக்கலாம், இல்ல one molecule இருக்கலாம். ஓகேங்களா? molecule இருக்கலாம், otherwise one ions இருக்கலாம். ஓகேங்களா? அப்ப number of electron in one atom, one molecule, one ions. இப்படி எல்லாம் நம்ம number of electron. so இதே terms தான் number of protonக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். so number of atom methods நம்ம ப்ராப்ளம் இருக்கு, number of molecules methods ப்ராப்ளம் இருக்கு, number of electron methods ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஹைலைட் ஆன ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இத பேஸ் பண்ணிட்டு சில இம்பார்ட்டன்ட் ஆன கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேங்களா? so charge of one electron, charge of one electron become equal to 1.6 into 10 power minus 19 coulomb. mass of one electron become equal to 9.1 into 10 power minus 31 kilogram. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி டிஃபரெண்டான ஒரு சார்ஜ் வேல்யூஸ் பேஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இத பேஸ் பண்ணிட்டு ப்ராப்ளம் இப்ப நம்ம கொடுத்திருக்கிற ஃபார்முலாவெல்லாம் பேஸ் பண்ணிட்டு ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்றது? இதுல இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் பாருங்க. நெக்ஸ்ட் இது ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ். என்னோட வாய்ஸை ஃபாலோ பண்ணிட்டு ப்ராப்ளம் எழுதிட்டே வாங்க. so which has நான் எழுதுறேன். which has maximum number of molecules. அதுல ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்கன்னா, and option A 7 gram of nitrogen. option B என்ன கொடுத்திருக்காங்க, and 2 gram of hydrogen. option C 16 gram NO2. ஓகேங்களா? ஆப்ஷன் D என்ன கொடுத்திருக்காங்கன்னா, and 16 gram oxygen. so work out பண்ணணும். ஓகேங்களா? so number of molecules, maximum number of molecules. so நமக்கு as per formula என்ன கொடுத்திருக்கோம்? நமக்கு இந்த கேஸ்ல number of molecules calculate பண்றதுக்கு இப்ப number of molecules சொல்யூஷன் எடுத்துக்கோங்க.
So number of molecules which is equal to number of molecules which is equal to number of moles into Avogadro number. Avogadro number. ஓகேங்களா எல்லா ப்ராப்ளம்லயும் அதோட மாஸ் கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவகேட்ரா நம்பர் போட்டோம்னா கிடைச்சிடும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க 7 கிராம் ஆஃப் நைட்ரோஜன். ஓகேங்களா நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி எழுதுவீங்க 7 மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். மாலிகுலர் மாஸ் ஆஃப் நைட்ரோஜன் 28 இன்டு அவகேட்ரா நம்பர். ஓகேங்களா இதை சிம்பிளிஃபை பண்ணனா நமக்கு எவ்வளவு டைம்ஸ் இருக்கும் 7 டிவைடட் பை 28 0.25 டைம்ஸ் கிடைக்குமா 4 டைம்ஸ். ஓகே 1/4 அப்ப 0.25 டைம்ஸ் கிடைக்கும் சரிங்களா. இப்ப 0.1/4 1/4 சிம்பிளிஃபை பண்ணா 0.25 and Avogadro number. Okay, right. இருக்கட்டும். அடுத்தது ஆப்ஷன் பி செக் பண்ணுவோம். ஆப்ஷன் பி ல என்ன கொடுத்திருக்கோம் 2 கிராம் ஆஃப் நைட்ரோஜன். 2 கிராம் ஆஃப் நைட்ரோஜன். அப்ப மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க ப்ராப்ளம்ல 2. சாரி ஹைட்ரோஜன் 2 கிராம் ஆஃப் ஹைட்ரோஜன். மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2 கிராம். மாலிகுலர் மாஸ் நமக்கு என்ன இருக்கும் இட் இஸ் தட் ஹைட்ரோஜனுக்கு 1 ஈச் 1 அப்ப ஹைட்ரோஜன் 2 இருக்கு அப்ப 2 into Avogadro number become equal to 1 Avogadro number. ஓகேங்களா ரைட். அடுத்து 16 கிராம் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடு மாஸ் பை மாலிகுலர் மாஸ். ஓகேங்களா சோ இதோட மாலிகுலர் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க ஆக்சிஜனுக்கு இட் இஸ் 32 and ஆக்சிஜனுக்கு 32 then நைட்ரஜனுக்கு பாத்தீங்க அப்படின்னா இஸ் 14 6 and 46. ஓகேங்களா மாஸ் நமக்கு ப்ராப்ளம்ல இருக்கு 16 divided by 46 and Avogadro number. அப்ப 16 divided by 46 சிம்பிளிஃபை பண்ண நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் 0.3 டைம்ஸ் கிடைக்குமா சோ 34 and Avogadro number. ஓகேங்களா அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேங்களா 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேங்களா அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். அப்ப மாஸ் 16 மாலிகுலர் மாஸ் ஈச் இட் இஸ் ஆக்சிஜன் 16 2 ஆக்சிஜன் இருக்கு 32 into Avogadro number. அப்ப 1/2 அப்படின்னா 0.5 Avogadro number. 0.5 Avogadro number. So problemல what they ask problemல so tell me what they ask in the problem in which has maximum number of molecules. Which has the maximum number of molecules. இப்ப இதுல என்ன இருக்கும் it is 0.25 Avogadro number of and molecules of nitrogen. ஓகேங்களா molecules of nitrogen. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா it is 0.25. okay தெரியுதா 0. இல்ல ஓவர் ரைட் எழுதுனா தெரியல. ஓகே ஒரே நிமிஷம் ஓவர் ரைட் வேணா எரேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லா எரேஸ் பண்ணிட்டு எழுதலாம். ஓகேங்களா சோ என்ன இருக்கு அப்படின்னா 0.25 இது சிம்பிளிஃபை பண்ணா 0.25 into Avogadro number molecules of nitrogen. ஓகேங்களா இப்ப இந்த கேஸ்ல 1 molecule of nitrogen hydrogen 1 molecule of hydrogen. ஓகேங்களா சோ அப்போ 1 அப்படின்றது இருக்கு இந்த இடத்துல 1 ஓகே இருக்கிறதுல இது 0.4 molecules of NO2. ஓகேங்களா 0.4 molecules of NO2. ஓகேங்களா ரைட். அடுத்தது இந்த கேஸ்ல பாருங்க 0.5 molecules of oxygen. 0.5 molecules of oxygen. இப்ப இருக்கிறதுலயே ஹையஸ்ட் நம்பர் 1 அப்ப 2 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் இல்ல 2 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் become equal to 1 Avogadro number 6 into 10⁻23 molecules. அப்ப இருக்கிறதுலயே ஹையஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் இந்த ஒரு காம்பினேஷன்ல தான் இருக்கு. சோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா சோ இப்படிதான் நம்ம ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணுவோம். ஓகேங்களா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் the number of atoms என்ன வாய்ஸ் ஃபாலோ பண்ணி எழுதிட்டே வாங்க. the number of atoms in 4.25 gram of ammonia approximately. அவங்க கேட்டிருக்கிறதே approximately. ஓகேங்களா 4.25 gram of ammonia. So optionல என்ன கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4 into 10⁻23 option B and 2 into 10⁻23 option C நமக்கு 1 into 10⁻23 option D
and 6 into 10 power 23. So இதெல்லாம் தான் நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. So இப்ப ப்ராப்ளம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணிருக்கிறது? So இதுக்கான சொல்யூஷன். So ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்கேன். இதையும் யூஸ் பண்ணி எழுதுங்க. ஆல்ரெடி ஃபார்முலா இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிட்டு எழுதுங்க. So நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு number of atoms become equal to n number of moles into Avogadro number into number of atoms அப்படிங்கும்போது atomicity. ப்ராப்ளம்ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? and 4.25 gram of ammonia. இதுதான் நமக்கு ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க. சரியா? 4.25 gram of ammonia. This is the problem is given. ஓகேங்களா? number of moles. அப்ப number of moles என்னது? given mass divided by molecular mass. Given mass how much they given? 4.25 gram. அப்ப given mass 4.25 gram divided by molecular mass of ammonia. நம்ம எப்படி work out பண்ணுவோம்? molecular mass of ammonia, there are 3 hydrogen. இங்க என்ன இருக்கு அப்படின்னா 14, டோட்டலா என்ன இருக்கு அப்படின்னா 17. அப்ப molecular mass of ammonia 17 into Avogadro number. Atomicity என்பது எவ்வளவு number of atom present ஆயிருக்கும், that's we called as atomicity. அப்ப there are 3 hydrogen, 1 nitrogen, டோட்டலா என்ன இருக்கு அப்படின்னா 4 atoms வந்து present ஆயிருக்கு. Atomicity of ammonia is 4. ஓகேங்களா? So இதை simplify பண்ணனா 4.25 divided by 17 exact 4 times வருமா? So 4.25 into 4 times 8 9 okay 4 4s are 16 4 times 17 வருமா? 5 20 8 is remaining okay 17. அப்ப எக்ஸாக்ட்டா நமக்கு எவ்வளவு இருக்கு? 4 times. இதுதையும் கேன்சல் பண்ணா ஓகே. So become equal to Avogadro number. Avogadro number அப்படிங்கறப்ப number of atoms which is equal to number of atoms become equal to 6 into 10 power 23. 6.023 atoms. ஓகேங்களா? So எவ்வளவு number of atoms இருக்கு? atoms of ammonia. ஓகேங்களா? அப்ப இந்த ஃபார்முலால 6 into 10 power 23. Option D is the correct answer. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. வாய்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு எழுதிட்டே வாங்க. அதுல போற 1 mole of methane contains 1 mole of methane. in contains இதுதான் ப்ராப்ளம். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 6.02 into 10 power 23 atoms of hydrogen. ஓகேங்களா? ஆப்ஷன் பி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 4 gram atoms of hydrogen. 4 gram atoms of hydrogen. ஓகேங்களா? ஆப்ஷன் சி என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1.81 into 10 power 23 molecules of methane. Then option D என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 gram of carbon. ஓகேங்களா? சோ இதுதான் ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க. சோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். So that 1 mole of atoms of hydrogen இருக்கு, then atoms of hydrogen carbon இல்ல, 3 gram of carbon இருக்கு. செக் பண்ணலாமா? சோ அப்போ 1 mole of methane become equal to, so இதுக்கான சொல்யூஷன். ஓகே, இது எப்படி ஒர்க் அவுட் பண்றது? 1 mole of methane become equal to 1 gram atom of carbon. ஓகேங்களா? சோ 1 gram atom of carbon. ஓகேங்களா? 1 mole of methane become equal to 1 gram. ஏன்னா ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கு, 1 gram atom of carbon. சரிங்களா? சோ அதே மாதிரி 1 mole of methane become equal to நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 4 atoms இருக்கு. 4 atoms of carbon. ஹைட்ரோஜன் இருக்கு. ஹைட்ரோஜன் பாத்தீங்கன்னா 4 atoms இருக்கு. அப்ப 4 gram atom of hydrogen. 4 gram atom of hydrogen. ஏன்னா மாஸ் நம்பர் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 9 ஹைட்ரஜனுக்கு 1 4 atoms இருக்கு. அப்ப 4 gram atom of hydrogen. ஓகேங்களா? ரைட். So 1.681 into 10 power 23 molecules of methane அப்படின்னு வருமா அப்படின்னா அது பாசிபிள் இல்ல. சோ அப்போ மாலிகூல்ஸ், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா. ஓகே, அப்ப இது ஆப்ஷன் வந்துருச்சு.
ஓகேங்களா. ஆப்ஷன் பி மேட்ச் ஆகுது, இருந்தாலும் சி மேட்ச் ஆகுமான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆப்ஷன் எனக்கு பி மேட்ச் ஆகுது. ஓகேங்களா. ரைட். ஆப்ஷன் சி 1.81 into 10 power 23. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு ஃபார்முலா என்ன எழுதுவோம்? நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் become equal to number of molecules which is equal to and mass by molecular mass. Problem la mass கிடையாது. Okay, mass by molecular number of moles 1 mole னு கொடுத்திருக்காங்க. அப்ப number of moles into Avogadro number. ஓகேங்களா. number of moles ன்னு இருக்கு 1 mole into 6.02 6.022 into 10 power 23. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 1.81 கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இது ஆப்ஷன் இல்ல. ஓகே, 3 கிராம் ஆஃப் கார்பனா? நோ, 3 கிராம் ஆஃப் கார்பன் எப்படி வரும்? பாசிபிளே இல்ல. ஓகேங்களா. 1 கிராம் ஆட்டம் ஆஃப் கார்பன் வரலாம், இல்ல 12 கிராம் ஆஃப் கார்பன் இருந்தா கரெக்ட். ஓகேங்களா. இதுவும் பாசிபிள் இல்ல. ஓகேங்களா. சோ இதுல 6.03 23 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் எப்படி வரும்? ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா, number of atoms calculate பண்ணீங்க அப்படின்னா, so and Avogadro number of moles 1 mole, number of அதாவது and Avogadro number into number of moles into atomicity இது ஃபார்முலா. ஓகேங்களா. Avogadro number 6 into 10 power 23, number of moles 1 mole, atomicity நமக்கு என்ன இருக்கு? மீத்தேன்ல there are 5 atoms இருக்கு. ஓகேங்களா. எவ்வளவு atoms இருக்கு? 5 atoms. அப்ப இதுல எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? 6 into அப்ப 6 into 5. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. அப்ப ஆப்ஷன் ஏவும் மேட்ச் ஆகாது. அப்ப இதுதான் மேட்ச் ஆகும். ஆப்ஷன் பி மட்டும் தான் இதுக்கு மேட்ச் ஆகும். ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், the number of next problem வாய்ஸ் ஃபாலோ பண்ணி எழுதிட்டே வாங்க. the number of gram molecules of oxygen in 6.02 into 10 power 24 carbon monoxide molecule. 10 power 24 carbon monoxide molecule. ஓகே, இது ப்ராப்ளம்ல கொடுத்திருக்கிற டேட்டா. இதுல ஆப்ஷன் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, 10 கிராம் மாலிகுல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி 5 கிராம் மாலிகுல். then option C and 1 gram molecule. option D and 0.5 gram molecule. 0.5 gram molecule. இப்படிதான் நமக்கு ப்ராப்ளம்ல கொடுத்திருக்கிற டேட்டாஸ். இந்த டேட்டாஸ் நான் எப்படி அப்ரோச் பண்றது? சி, so 1 number of gram molecules of oxygen in 6.02 into 10 power 24 carbon monoxide. புரியுதா? இதை நான் எப்படி பார்க்கலாம், எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, சி 1 mole of carbon monoxide become equal to எவ்வளோ? 6.02 into 10 power 23 molecules of oxygen. சொல்லலாமா? molecules of, அப்ப இந்த இடத்துல 6.0222 into 10 power 23 molecules of carbon dioxide. ஓகேங்களா. சோ கார்பன் CO molecules. ஓகேங்களா. So molecules of carbon monoxide, molecules of carbon dioxide இல்ல carbon monoxide. சரி, ஓகே. அப்ப நமக்கு இங்க என்ன இருக்கு ப்ராப்ளம்ல? 6.02 into 10 power 24 molecules of carbon monoxideல எவ்வளவு மோல் இருக்கு? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவியா? அப்படியே போட்டோம்னா 0.5 மோல் எழுதிக்கலாம். ஓகே, உனக்கு மெத்தட ஃபாலோ பண்ணி கொடுக்குறேன். 0.1 மோல், சாரி 0.1 மோல் அப்படியே எழுதிக்கலாம். உனக்கு இருந்தாலும் மெத்தட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்ப இது this is multiplied here, இது இங்க கொண்டாந்து மல்டிப்ளை பண்ணிடு. so that அப்போ 1 mole into 6.022 into 10 power 24 upon 6.02 into 10 power 23. ஓகேங்களா. சோ இதுல இதெல்லாம் எலிமினேட் பண்ண முடியும் நமக்கு இந்த காம்பினேஷன்ல. பெண்ணு கலர் மாத்திக்கலாம். this get cancel. இப்ப இந்த இடத்துல 24 இருக்கு, 20. ஓகே, அப்ப ரிமைனிங் 1, 10 பவர் 1. ஓகேங்களா. ரைட். அப்ப which is equal to 10 பவர் 1. அப்ப 10 மோல். ஓகேங்களா. சோ அப்ப 10 பவர் 1 மோல். அப்ப which is equal to 10 மோல் ஈக்குவல்.
10 மோல். ஓகே, அப்போ கார்பன் டை ஆக்சைடு நமக்கு எவ்வளவு மோல் இருக்கு? 10 மோல் இருக்கு. அப்ப 10 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, 10 mole of carbon dioxide, carbon monoxide, carbon dioxide இல்ல carbon monoxide. 1 mole of carbon monoxide, number of gram molecules நம்ம சொல்லுவோம் இல்லையா, number of gram molecules. அதே மாதிரி இதுல 10 mole of carbon monoxideல எவ்வளோ number of கிராம் மாலிகுல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, அப்ப 10 mole of carbon dioxideல 10 gram molecule of oxygen இல்லையா, 10 gram molecule of and இந்த இடத்துல ஒரே நிமிஷம், ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் ஒண்ணு இருக்கு, ஒரே நிமிஷம். இந்த 10 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுல எவ்வளவு ஆக்சிஜன், நம்பர் ஆஃப் கிராம் மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். கார்பன் மோனாக்சைடுல ஒரே ஒரு ஆட்டம்ஸ் தான் இருக்கு இல்லையா, கார்பன் மோனாக்சைடுல. அப்ப 10 மோல்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இருக்கும்? 10 மோல், ஐ மீன் 10 கிராம் ஆட்டம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. ஓகேங்களா? அப்ப 10 கிராம் ஆஃப் carbon, 10 gram atom of carbon monoxide, 10 gram atom of carbon monoxide, 10 gram atom of carbon monoxide, or 10 gram atom of oxygen in carbon monoxide. அது இன்னும் correct. 10 gram atom of oxygen in carbon monoxide. அது போட்டனா இன்னும் correct. 10 gram oxygen molecule, 10 gram oxygen atom, 10 gram. ஓ இருப்பா ஒரே நிமிஷம், ஸ்பெல் மிஸ்டேக் வந்துருச்சு. ஓகே, ரைட். 10 gram atom of carbon oxygen, 10 gram atom of oxygen தான் இருக்கு இல்லையா? ஓகே, ஒரே ஒரு ஆக்சிஜன் தானே இருக்கு. அப்ப 1 மோல்க்கு ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் அப்படின்னா 10 மோல்க்கு என்னது? 10 கிராம் ஆட்டம் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன். ஆனா ப்ராப்ளம்ல நம்பர் ஆஃப் கிராம் மாலிகுல்னு எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு கிராம் ஆட்டம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னா இதுல பாதி, சரியா? அப்ப விச் இஸ் ஈக்குவல் டு, அப்ப 10 கிராம் ஆட்டம்ல நமக்கு ஆக்சிஜன் மாலிகுல் வேணும் அப்படின்னா 10/2. ஓகே, so 10/2 molecules of oxygen எழுதுவியா? molecules of oxygen. ஓகேங்களா? molecules of oxygen become equal to 5 molecules of oxygen, 5 molecules of oxygen. ஓகேங்களா? 5 molecules of oxygen. Option B is the correct answer. Okay, next question எடுத்துக்கோங்க. And the number of oxygen atom, the number of oxygen atom, number of oxygen atom, number of oxygen atom in 4.4 gram of carbon dioxide. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1.2 into 10 power 23. ஓகேங்களா? அடுத்தது ஆப்ஷன் பி என்ன கொடுத்திருக்காங்கன்னா 6 into 10 power 23. ஆப்ஷன் சி 6 into 10 power 22, 6 into 10 power 22. ஆப்ஷன் டி 12 into 10 power 23. இவ்வளவு கொடுத்திருக்காங்க. மார்க்கெட் பண்ணுவோமா? சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ரிலேட் பண்ணுங்க. மாஸ், மோல் அண்ட் நம்பர் மூணுத்தையும் ரிலேட் பண்றோம். சோ மாஸ், மோல், நம்பர் மூணுத்தையும் ரிலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ரைட். அப்போ 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆப்ஷன்ல நம்ம எழுதிக்கலாமா? ஒரு நிமிஷம், பெண்ணு கலர் மாத்திக்கலாம். Okay, so that அப்போ 1 mole of carbon dioxide become equal to 6.022 into 10 power 23 molecules of carbon dioxide. ஓகேங்களா? molecules of carbon dioxide இல்லையா? molecules of carbon dioxide which is become equal to, and 1 carbon dioxide இதோட mass number என்ன இருக்கு? It is the and 32, இங்க ஒரு 12, 44 gram இல்லையா? அப்ப 44 gram of carbon dioxide. ஓகேங்களா? 44 gram of carbon dioxide. Okay, fine. இப்ப இந்த கேஸ்ல நமக்கு ப்ராப்ளம்ல இப்ப ஃபைனலா நான் எது ரிலேட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, so 1 mole of carbon dioxide become equal to 44 gram of carbon dioxide அப்படின்னா ப்ராப்ளம்ல 4.4 gram of carbon dioxide how much?
you just do the cross multiplication. அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா cross multiply பண்ணிடுங்க. This is multiplied here, this is multiplied here. அப்ப you will get it is that and 1 into 4.4 gram divided by 44 gram. Okay, அப்ப 1/10 1/10 0.1 mole. ஓகேங்களா, நமக்கு ஆன்சர் என்ன வரும் 0.1 mole. ஓகேங்களா, ஓகே ஃபைன். சோ இதுல நமக்கு நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் மட்டும் கொடுத்திருக்காங்க. ஓகே சோ ரைட். அப்போ 1 mole of carbon dioxide become equal to இங்க molecules of carbon dioxide கொடுத்திருக்கேன், number of moles of oxygen atomனு எடுத்துக்கலாம் இல்லையா? எடுத்துக்கலாமா? நம்பர் ஆஃப் இங்க என்ன கொடுத்திருக்கோம், நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். சி நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். அப்போ 1 mole of carbon dioxide become equal to எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, சி ஒரு மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுல 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. அப்ப 2 ஆக்சிஜன் ஆட்டம். ஓகேங்களா, 2 oxygen atom into okay Avogadro number 0.6.022 into 10 power 23 atoms of oxygen அப்படின்னா நமக்கு 0.1 மோலுக்கு எவ்வளோ, 0.1 mole of and இதுக்கு எவ்வளோ? ஓகேவா, 0.1 மோலுக்கு எவ்வளோ? ஓகே, அப்ப you just applied the cross multiplication. அப்ப 2 into 6.022. ஓகே, எல்லா இடத்துலயும் 6 பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. அப்படியே 2 எல்லாம் போட வேணாம், அப்படியே அப்ளை பண்ணிக்கோ. 6 into 10 power 23 அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. ரைட், பென் 6 into 10 power 23 ஓகே into 0.1 mole. ஓகேங்களா, அப்ப 12 into 10 power 23 into 0.1 10 power minus 1 எழுதுவார். So it is become 12 into 10 power 22 atoms of oxygen. ஓகேங்களா, அப்ப 12 into 10 power 22 atoms of oxygen. Okay, atoms of oxygen. 12 into 10 power 22 இருக்கா? ஓகே, சோ இங்க ஏதோ 22 12 into 10 power 22 இல்ல. அப்ப இது செக் பண்ணி பாரு. அப்ப இது எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? 1.2 into 10 power 23 atoms of oxygen மாத்தலாம். ஓகேங்களா, சோ அப்ப you will get it is at 1.2 into 10 power 23 atoms of oxygen. அப்ப ஆப்ஷன் A is the correct answer. Okay, ஆப்ஷன் A is the correct answer. Next one பாருங்க. Right, next question. The total number of electrons, voice follow பண்ணி எழுதிட்டே வாங்க. The total number of electrons in 2 gram of oxygen. 2 gram of oxygen. 2 தானே? ஆமா, 2 gram of oxygen 2 gram of D2. 2 gram of D2. ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும், 2 gram of oxygen இல்ல, அதை erase பண்ணிட்டு 2 gram of D2O யூஸ் பண்ணு. Okay, 2 gram of D2O when compared with that and with that in 1.8 gram of water. 1.8 gram of water. ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் கொடுக்குறேன். கொஞ்சம் இதான சொல்லலாம், அது எப்படி போடுறதுன்னு பாக்கலாம். சரியா, எவ்வளவு டைம்ஸ் இருக்காமா? டபுள் டைம் இருக்கு. இன்னொன்னு ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? சேம், அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. இன்னொன்னு ட்ரிபிள் டைம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Then இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் fourth ஆப்ஷன் and one of the fourth. ஓகேங்களா, one of the fourth டைம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ இந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம அப்ரோச் பண்றது பார்க்கலாமா? இது ரொம்ப ஈஸியா சிம்பிளிஃபைடா ஒர்க் அவுட் பண்ணலாம். இது செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பென் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ரைட், இது தெரியல, ஒரு நிமிஷம் வேற கலர். ரைட், சோ இதுக்கு நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, see total number of electrons in 2 gram of, நமக்கு ப்ராப்ளம்ல 2 gram of D2O when compared with 1.8 gram of water. யூசுவலா நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஃபார்முலா என்ன எழுதிருப்போம்?
number of electron which is equal to formula என்ன எழுதிருப்போம் number of moles into Avogadro number into number of electron ஓகேங்களா number of electron present in the molecule okay இதுதான் நம்ம எழுத மெத்தடாலஜி ஓகே ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஒர்க் அவுட் பண்ணு ஓகேங்களா நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க 20 கிராம் 2 கிராம் இல்லையா சோ 2 கிராம் ஆஃப் D2O ஓகேவா என்ன கொடுத்திருக்காங்க 2 கிராம் ஆஃப் D2O ஓகே ஃபைன் சோ இதுக்கு அப்ப D2O ஓட ஓகே நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் D2O ஓட மோல்ஸ் அப்படினு பார்த்தோம்னா மாஸ் பை மாலிகுலர் மாஸ் அப்படினா இங்க என்ன இருக்கும் 20 இல்ல ஓகேவா D2Oங்கிறதுனால எனக்கு மாலிகுலர் மாஸ் 20 அப்ப 1/10 and 1/10 அப்ப 0.1 mole ஓகேங்களா 0.1 mole ஓகேங்களா ரைட் அப்போ in number of electron in D2O number of electron in D2O ல number of electron நான் work out பண்ண போறேன் number of moles 0.1 mole into Avogadro number of electron D2O ல ஆக்சிஜனுக்கு ஒரு 8 and டியூட்ரியம் இருந்தாலும் அட்டாமிக் நம்பர் 1 தான் 2 ஓகேங்களா சோ தட் அப்ப 18 plus 2 10 ஓகேங்களா சோ இதுல என்ன இருக்கும் அப்படினா சாரி 8 plus 2 10 ஓகேங்களா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்ப நமக்கு 0.1 into 10 which is equal to Avogadro number ஓகேங்களா Avogadro number அதாவது 6 into 10 power 23 சரி ஓகே அடுத்து H2 ஓட மோல்ஸ் கால்குலேட் பண்ணு H2 ஓட மோல் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க mole which is equal to and இதெல்லாம் 1.8 gram so 1.8 gram divided by molecular mass by molecular mass problemல கொடுத்திருக்காங்க 1.8 gram molecular mass 18 அப்ப which is equal to நமக்கு simplify பண்ணி போட்டோம் அப்படினா 0.1 mole both having same mole definitely என்ன இருக்கும் same number of electron தான் இருக்கும் ரெண்டுமே same moles same number of electron தான் ஏனா because இது H2O இல்லையா அப்போ next number of electron in H2O work out பண்ணுவீங்களா இப்ப ஃபார்முலா படி and number of moles into Avogadro number into number of electrons ஓகேங்களா electron count அப்ப number of moles என்னது 0.1 mole into Avogadro number H2O லயும் என்ன இருக்கு ஆக்சிஜனுக்கு 8 ஹைட்ரஜனுக்கு 2 டோட்டலா 10 electrons ஓகேங்களா so அப்ப which is equal to Avogadro number அப்ப both having same D2O லயும் number of electrons 6 into 10 power 23 electrons தான் and H2O லயும் என்னது 6 into 10 power 23 தான் அப்ப both having the same Avogadro same number of electron option B is the correct answer ஓகேங்களா option B is the correct answer next question ஒரே நிமிஷம் next voice follow பண்ணி எழுதுறேன் the number of next problem the number of Cl minus ion and calcium 2 plus ions in 222 gram of anhydrous calcium chloride option சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க option 1 in 2 Avogadro number ions of calcium 2 plus and 4 Avogadro number ions of Cl minus ஓகேங்களா option second option and 2 Avogadro number of Cl minus and 4 Avogadro number of calcium 2 plus ions of calcium 2 plus at the third option 1 Avogadro number ions of calcium 2 plus and 1 Avogadro number ions of chlorine 2 minus at the fourth option none of this ஓகே இதுதான் நம்மளோட ஆப்ஷன் क्वेश्चन எப்படி அப்ரோச் பண்றது இந்த क्वेश्चனை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி வொர்க் அவுட் பண்றது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம் இதுக்கான சொல்யூஷன் எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் number of electron ஓகேங்களா number of electron Cl minus and calcium 2 plus which is equal to 222 gram of anhydrous and calcium chloride அப்ப இந்த ப்ராப்ளம்ல நமக்கு கொடுத்திருக்கிற டேட்டா என்னது and மாஸ் கொடுத்திருக்காங்க நம்பர் கொடுத்திருக்காங்க மாஸ் நம்பர் ரிலேஷன் ஓகேங்களா மாஸ் நம்பர் ரிலேஷன்
ஓகேங்களா. அப்போ இதுல மாலிகுலர் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். சோ கால்சியம் குளோரைடோட மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா, so chlorine, there are 2 chlorine, 2 into 35.5 become equal to 71. கால்சியம் என்னது ஒரு கால்சியம், கால்சியமோட மாஸ் நம்பர் 40. ஓகேங்களா. அப்போ 40. ஓகேங்களா. so that you will get it is a 111 gram. ஓகேங்களா. அப்போ and 111 gram of 111 gram of calcium chloride contains, ஓகேங்களா, calcium chloride contains நமக்கு என்ன இருக்கும் 6.023 இல்ல. ஓகே, எல்லாமே அவகேட்ரா நம்பர்னு தான் கொடுத்திருக்காங்க. நம்ம அவ்வளவு லென்த்தியா எழுதவும் வேண்டாம், அவகேட்ரா நம்பர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. ரைட். சோ தட் அவகேட்ரா நம்பர் ஆஃப் எவ்வளவு இருக்கும், கால்சியம் 2 பிளஸ் அயான் இல்லையா. அவகேட்ரா நம்பர் ஆஃப் கால்சியம் 2 பிளஸ் அயான். ஓகேங்களா. ரைட். ஆனா வந்து இதுல குளோரைட் அயான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், 2 குளோரைட், ஒரு கால்சியம் குளோரைட்ல 2 குளோரைட். ஓகே, கால்சியம் 2 பிளஸ் அயான்ஸ். கால்சியம் 2 பிளஸ் அயான். குளோரினுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம், அதே 111 கிராம் ஆஃப் கால்சியம் குளோரைட் கண்டெயின் அவகேட்ரா நம்பர் ஆஃப் 2 into அவகேட்ரா நம்பர். ஏன்னா பிகாஸ் ஒரு யூனிட் ஆஃப் கால்சியம் குளோரைட் 2 குளோரின் ஆட்டம் இருக்கு. so that அப்ப 2 into அவகேட்ரா நம்பர் ஆஃப் Cl மைனஸ் அயான்ஸ் எழுதலாமா. ஓகேங்களா. பட் நமக்கு ப்ராப்ளம்ல ட்ரிபிள் 2 கிராம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. 222 கிராம் ஆஃப் கால்சியம் குளோரைட்ல how much calcium ions present ஆயிருக்கு, how much chlorine ions present ஆயிருக்கு, இதுதான் நமக்கு ப்ராப்ளம்ல. அப்ப ஃபர்ஸ்ட் கால்சியம் அயான்ஸ் கால்குலேட் பண்ண, அப்படியே half of that, சாரி அப்படியே டபுள் ஆஃப் தட் இருக்கு. 111 கிராம், இங்க 222 கிராம், அப்படியே டபுள் ஆஃப் இட் இருக்கு. அப்போ சோ அங்க Na நம்பர் ஆஃப் கால்சியம் 2 பிளஸ் அயான் போட்ட மாதிரி 2 நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஓகே, அப்ப என்ன சொல்லலாம், so that it is become equal to 2 unit of அவகேட்ரா நம்பர் ஆஃப் கால்சியம் எழுதலாமா, இல்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா. so that என்ன எழுத போறேன், so that and 11 கிராம் ஆஃப் கால்சியம் குளோரைட்ல எனக்கு அவகேட்ரா நம்பர் ஆஃப் கால்சியம் 2 பிளஸ் இருக்கு அப்படின்னா, அப்ப 222 கிராம் ஆஃப் கால்சியம் குளோரைட்ல so எவ்வளவு கால்சியம் அயான்ஸ் இருக்கு. அப்ப you just applied the cross multiplication, so which is equal to 222 divided by 111. ஓகேங்களா. so number of calcium 2 plus ion become equal to 2 and அவகேட்ரா number of calcium 2 plus ion போடலாமா. அதுதான் இங்க அப்ளை பண்ணிருக்கோம். ஓகேவா. ரைட். சோ அதே மாதிரி and நமக்கு ப்ராப்ளம்ல என்னது, 222 gram of calcium chloride which is equal to எவ்வளவு குளோரைட் அயான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. 111 கிராம்க்கு எவ்வளவு குளோரைட் அயான், 2 into அவகேட்ரா நம்பர். ஆல்ரெடி அங்கேயே ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்ணி, இங்க பாருங்க, இங்க பாரு 2 into அவகேட்ரா நம்பர். பிகாஸ் ஒரு கால்சியம் குளோரைட்ல 2 ஆட்டம்ஸ் ஆஃப் குளோரின் இருக்கு. சோ 2 into அவகேட்ரா நம்பர் into Cl மைனஸ். ஓகேங்களா. ரைட். ஓகே ஃபைன். அப்ப நமக்கு ப்ராப்ளம்ல அப்ப 222க்கு எவ்வளோ, அப்படியே ட்வைஸ் போடு. சரிங்களா. சோ ஆல்ரெடி என்ன இருக்கு, சோ என் 111க்கு சாரி 111 கிராம்க்கு என்னது 2 into அவகேட்ரா நம்பர் ஆஃப் குளோரைட் அயான்ஸ் இருக்கு அப்படின்னா இது அப்படியே 2 டைம்ஸ் வந்துடும். அப்ப 2 டைம்ஸ் என்ன, which is equal to 4 அவகேட்ரா நம்பர் ஆஃப் குளோரைட் அயான்ஸ். ஓகேங்களா. சோ 4 அவகேட்ரா நம்பர் ஆஃப் குளோரைட் அயான்ஸ். ஓகேங்களா. இது மேம் எப்படி போடுறது, சாரி சார். ஓகே, சோ இத நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க எழுதவா, ஸ்பேஸ் இங்க இருக்கீங்க வேற, என்னோட ஃபேஸை மறைச்சிரும். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, எழுதுறேன், உனக்கு நோட்ஸ்ல உனக்கு ப்ராப்பரா கிடைச்சிரும். ஓகே ரைட். சோ தட் இங்க என்ன கொடுத்திருக்கோம், சோ 111 கிராம் ஆஃப் கால்சியம் குளோரைடு which is equal to and 2 into அவகேட்ரா நம்பர் ஆஃப் குளோரைட் அயான்ஸ் அப்படின்னு எழுதுவோம். அப்ப 222 கிராம் ஆஃப் கால்சியம் குளோரைடு which is equal to how much, இதுதான் நமக்கு ப்ராப்ளம். அப்ப இது ரெண்டுத்தையும் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடு. ஓகேங்களா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா you will get it as அப்ப 222 into 2 into அவகேட்ரா number of chloride ions divided by n 111. Okay, cancel பண்ணனா 2. அப்ப 2 into 2 4. ஓகேங்களா. So become which is equal to 4 அவகேட்ரா number of chloride ions. ஓகேங்களா. அதுதான் இங்க கொடுத்திருக்கோம். அப்ப 4 unit of 4 அவகேட்ரா number of chloride ion. Then நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 2 அவகேட்ரா number of calcium ions present ஆயிருக்கு. Accordingly option A is the correct, option 1 is the correct answer. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்.
Question என்ன வாய்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு கொஸ்டின் எழுதிக்கோங்க. The largest number of atoms, the largest number of atoms, right, are present in the largest number of atoms are present in and என்னெல்லாம் ஆப்ஷன் கொடுக்குற பாருங்க. and அதுல பாருங்க 8.5 gram of option A, 8.5 gram of ammonia, option B 11 gram of carbon dioxide, option C 8 gram of sulfur dioxide, option D then 4 gram of hydrogen. இதுதான் நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிற டேட்டாஸ். இத ஃபாலோ பண்ணிட்டு சொல்யூஷன்ஸ் அப்படின்ற லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆர் பிரசன்ட். இதுதான் நமக்கு கேக்குறாங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? யூசுவலி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் which is equal to number of atom which is equal to and number of moles into Avogadro number into atomicity. இது ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு ஒரு கிராம்ல இருக்கக்கூடிய இதையே நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஒர்க் அவுட் பண்ணுங்க. 8.5 கிராம் ஆஃப் அமோனியா. ஓகேங்களா? இப்ப இதுல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா மாஸ் பை மாலிகுலர் மாஸ். ஓகேங்களா? நமக்கு ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க 8.5 கிராம். அமோனியாவோட மாலிகுலர் மாஸ் 17 கிராம். இப்ப 8.5 divided by 17 into Avogadro number into atomicity. இதுல number of atoms total எவ்வளவு இருக்கு? 4 atoms இருக்கு. 4. ஓகேங்களா? சோ இத சிம்பிளிஃபை பண்ணனா 1/2. ஓகே, இத ஒரு வேற பென் எடுத்துக்கலாம். சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியற மாதிரி வரும். Okay, so இத simplify பண்ணனா you will get it as at 1/2 times. இத simplify பண்ணனா which is equal to 2 Avogadro number. ஓகேங்களா? right? 2 Avogadro number. So 2 into Avogadro number. Okay, fine. அடுத்தது ஆப்ஷன் B வாங்க. 11 gram of carbon dioxide. இல்லையா? 11 gram of carbon dioxide. See 11 gram அப்படின்னா மாஸ் வந்து அவங்க ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க. 11 gram ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க. Then so that 11 divided by molecular mass of carbon dioxide நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். 44 கிராம் into Avogadro number into atomicity. number of atoms எவ்வளவு இருக்கு? ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் 1 இருக்கு. it is 3. ஓகேங்களா? சோ இத கேன்சல் பண்ணனா நமக்கு எவ்வளவு 4 டைம்ஸ் இருக்கும். அப்ப 3/4 Avogadro number. 3/4 அப்படின்னா 0.75 Avogadro number. ஓகேவா? ரைட். அடுத்தது ஆப்ஷன் சி வாங்க. ஆப்ஷன் சி ல இருந்து 8 gram of sulfur dioxide. 8 gram of sulfur dioxide. ஓகே, அப்ப மாஸ் நமக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க? 8 கிராம் கொடுத்திருக்காங்க. சல்பர் டை ஆக்சைடோட மாலிகுலர் மாஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம்? சல்பரோட மாஸ் நம்பர் சல்பர் டை ஆக்சைடு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜனுக்கு there is 2 into 16 which is equal to 32 and சல்பர் ஒரு சல்பர் 32. ஓகேங்களா? அப்ப டோட்டலா 64. ஓகேங்களா? அப்ப 64 into Avogadro number into number of atoms நமக்கு எவ்வளவு present ஆயிருக்கு? ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் இருக்கு, ஒரு சல்பர் இருக்கு. டோட்டலா 3 atoms present ஆயிருக்கு. இல்லையா? 3 atoms. இத சிம்பிளிஃபை பண்ணா 1/8. சோ அப்ப இது எப்படி எழுதுவீங்க? 1/8 into Avogadro number. ஓகேங்களா? சோ 3 வேற இருக்கு. ஓகேங்களா? சோ 1/8 சிம்பிளிஃபை பண்ணா 0.125. ஓகேங்களா? 0.125 3 into Avogadro number. ஓகேங்களா? இப்ப 0.125 மல்டிப்ளை பண்ண 0.125 into 3 ரிமைனிங் 1 2 3 6 7 சரி and 3 0.375 Avogadro number. ஓகேங்களா? ரைட். அடுத்தது லாஸ்ட் ஆப்ஷன் டி இருக்கு. 4 gram of hydrogen. இல்லையா? 4 gram of hydrogen. அப்ப நமக்கு என்னது? மாஸ் பை மாலிகுலர் மாஸ். ஹைட்ரஜனுக்கு 2 இல்லையா? மாலிகுலர் மாஸ், ஏன்னா ஹைட்ரஜன் H2 மாலிகுல். ஓகே, 2 into Avogadro number into atomicity 2.
Okay, this two can cancel. So you will get it as a 4 Avogadro number. அப்ப இருக்கிறதுலயே highest largest number of atoms இதுல பாத்தீங்கன்னா 2 Avogadro number இருக்கு. அதுல 0.75 Avogadro number, இங்க 0.375 Avogadro number, இங்க and 4 Avogadro number. அப்ப accordingly option and this 4 gram of hydrogen தான் நமக்கு maximum number of largest number of atom present ஆயிருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களா. Next question பாருங்க. Right. Next question. Calculate the question எழுதிக்கோங்க. Calculate the number of neutron. Calculate the number of neutrons present in 12 into 10 power 25 atoms of oxygen. ஓகேங்களா. சோ இதுல ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் 17 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சோ இதுலதான் நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணோம், நம்பர் ஆஃப் நியூட்ரான் கவுண்ட். ஓகேங்களா. அப்ப யூசுவலா எப்ப ஃபாலோ பண்ணிருக்கிற ஃபார்முலா படி அப்ளை பண்ணிருக்க. அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான் become equal to சோ இதுல நமக்கு அவங்களே என்ன கொடுத்திருக்காங்க, ஆட்டம்ஸ் கொடுத்துடாச்சு. யூசுவல் ஃபார்முலா என்ன எழுதிருக்கும், number of moles into Avogadro number into then atomicity. So ப்ராப்ளம்ல ஹைட்ரஜன் அது நியூட்ரான். அப்ப இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும்ன்ற நீடே கிடையாது. ஒன் செகண்ட். ஓகே, இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும்ன்ற நீடே கிடையாது. ஓகேங்களா. சோ இந்த ஃபார்முலா தேவையில்லை. ரைட். சோ இப்ப நம்ம என்ன கொடுத்திருக்காங்க, ஏன்னா ப்ராப்ளம்ல 12 into 10 power 23 atoms of oxygenல எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருக்கு அப்படின்னு. சோ அப்போ 1 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் நியூட்ரான் பாத்தீங்கன்னா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் போடுவீங்க. அப்படியே போட்டு ஓகே இங்க என்ன கொடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல இருந்துட்டு இதுல எடுத்துட்டு நம்ம மோல் கால்குலேட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஃபார்முலா கரெக்ட் தான். ஓகேங்களா. ஆப்ஷன் கொடுக்கலையா, ஒரு நிமிஷம் ஆப்ஷன் பாத்துக்கலாம். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் என்ன இருக்கு, 1800. ஓகே, 1800. பி ஆப்ஷன் 1600 and C option and 1800 Avogadro number and D option 3200 Avogadro number. 3200 Avogadro number. ஓகேங்களா. இப்ப இதை யூஸ் பண்ணிட்டு எப்படி ப்ராப்ளமா அப்ரோச் பண்றது அதுதான் நம்ம பார்க்க போறோம் இப்ப. சரி, இந்த கண்டென்ட்ல பாருங்க, எப்பயும் போல யூசுவல் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிக்கோ. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் which is equal to formula நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இல்ல நியூட்ரானா. ஓகே, நம்பர் ஆஃப் நியூட்ரான் which is equal to number of moles into Avogadro number into number of neutron. ஓகேங்களா. ரைட். சோ இதுதான் நம்ம ஒர்க் அவுட்டே பண்ண போறோம். ஓகேவா. ரைட். சோ இதுல நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது. See, 1 mole of oxygen become equal to 6 into 10 power 23 atoms of oxygen. ஆனா ப்ராப்ளம்ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 12 into 10 power 25 atoms of oxygenல எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு. atoms of oxygenல எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு. இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். அப்ப இது this is multiplied with here. இங்க என்ன பண்ணுவாங்க, அப்ப this become 12 into 10 power 25 divided by 6 into 10 power 23. So simplify பண்ணனா it is become, cancel பண்ணனா 2, இது cancel பண்ணனா 10 power 2. அப்ப 2 into 10 power 2 and moles. 2 into 10 power 2 moles of oxygen. ஓகேங்களா. ஆக்சிஜனோட மோல்ஸ் கால்குலேட் பண்ணிக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான் கால்குலேட் பண்ணும். சோ நம்பர் ஆஃப் நியூட்ரான் கவுண்ட் இருக்கு இல்லையா ஆக்சிஜன் ஆட்டம்ல, அதுதானே நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. சோ நம்பர் ஆஃப் நியூட்ரான் பிரசன்ட் இன், இங்க என்ன கால்குலேட் பண்ணோம், நம்பர் ஆஃப் நியூட்ரான் பிரசன்ட் இன். ஏன்னா மேம் இந்த பக்கமா நம்பர் ஆஃப் நியூட்ரான் போட்டிருக்கீங்க, இந்த பக்கமா நம்பர் ஆஃப் நியூட்ரான் போட்டிருக்கீங்க. சி, நம்பர் ஆஃப் நியூட்ரான் பிரசன்ட் இன். ஓகே, present in 12 into 10 power 25 ஆட்டம்ஸ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும்.
Okay va, right? So that neutron oda count ஒரு oxygen atomல neutron count எப்படி எழுதுவீங்க? So neutron count mass number minus atomic number ஓகேங்களா? mass number problemல 17 கொடுத்திருக்காங்க. 17 minus 8 which is equal to 9 proton. Okay, right. So next formula apply பண்ணிக்கலாமா? அப்ப number of neutron present in 12 into 10 power 25 atoms of oxygen. இதுல எவ்வளவு இருக்கு? அப்போ number of moles எவ்வளவு இருக்கு பண்ணோம்? 2 into 10 power 2. Okay, into Avogadro number into number of neutron எவ்வளவு இருக்கு? So 9. ஓகேங்களா? So which is equal to and 18 into 10 power 2 Avogadro number. ஓகேங்களா? So அதுல 18 into 10 power 2 எதுவுமே இல்ல. So அப்ப 18 into 10 power 2 Avogadro number 1800 Avogadro number ன்னு எழுதலாம். 1800 Avogadro number. அப்ப option C is the correct answer. ஓகேங்களா? Option C is the correct answer. Okay. Next problem பாருங்க. Right. Next problem. Calculate the next problem. Calculate the number of electron calculate the number of electron present in 9.5 gram of phosphate 3 minus ion. 9.5 gram of phosphate 3 minus ion. அதுல ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் 1 என்ன கொடுத்திருக்காங்க? சாரி, ஆப்ஷன் A என்ன கொடுத்திருக்காங்கன்னா 6 ன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் B 5 Avogadro number. ஆப்ஷன் C 0.1 Avogadro number. ஆப்ஷன் D and 4.7 Avogadro number. So இதுதான் ப்ராப்ளம்ல கொடுத்திருக்கிற கண்டென்ட். வாட் தே ஆஸ்க், ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்க நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராப்ளம்ல கேட்டிருக்கிற கண்டென்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் இன் 9.5 கிராம். இதுக்கு கால்குலேட்டிங் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, ஃபைண்ட் பண்ணலாமா? ரைட், சொல்யூஷன் வேற பென் எடுத்துக்கலாமா? ரைட். So இதுல யூசுவலா ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க எப்பயும் போல. நம்பர் ஆஃப் electron become equal to and number of moles into Avogadro number into and number of electron present in number of electron present in 955 gram of phosphate. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இதுக்கு into number of electron. ஓகேங்களா? number of electron. ஓகே, எவ்வளவு வர்க்கட் இருக்கு அப்படிங்கறது கால்குலேட் பண்ண போறீங்க நம்ம இதுல. ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் பாஸ்பேட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா, பாஸ்பேட் molecular mass and actually there are 4 oxygen. Each oxygen it is molecular mass 16 and there are 4 oxygen to 3 oxygen போடுறேன். சாரி, ஒரு நிமிஷம். 4 oxygen. There are 4 oxygen into each 16 mass number 64. Phosphorus பாத்தீங்க அப்படின்னா ஒரு phosphorus each it is 31 so that 5 and 95. ஓகேங்களா? number of moles. அப்ப molecular mass 95. number of moles calculate பண்ணுங்க. in problemல 9.5 gram of phosphate unit ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 9.5 divided by 95 into Avogadro number. அடுத்தது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் இன் PO4 3 மைனஸ் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? PO4 3 மைனஸ். ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் நமக்கு and மாஸ் அட்டாமிக் நம்பர் என்னவோ அதுதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். 4 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கும் 8 எலக்ட்ரான் 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சரிங்களா? பாஸ்பரஸ் பாத்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர், அதாவது ஒரே ஒரு பாஸ்பரஸ் தான் இருக்கு. பாஸ்பரஸ் 15. ஓகேங்களா? தென் டோட்டலா நமக்கு எவ்வளவு இருக்கு? 7 பிளஸ் ஒரு 47. இங்க ஒரு 3 மைனஸ் சார்ஜ் ஆட் பண்ணிப்போம். ஓகே, அப்ப 50 எலக்ட்ரான். ஓகேங்களா? 50 எலக்ட்ரான். சோ இன்டு 50 எலக்ட்ரான். ஓகேங்களா? ஃபைன். சோ இத சிம்பிளிஃபை பண்ணு. ஓகே, அப்ப 1/10 இருக்குமா?
So 1/10 times இருக்கும். இதை simplify பண்ணு 5 times இருக்குமா? ஓகேங்களா? So that அப்போ 5 Avogadro number. ஓகேங்களா? அப்போ option B is the correct answer. 5 Avogadro number. ஓகேங்களா? அப்போ finally என்ன எடுத்துக்குவோம்? Number of electron present in 9.5 gram of phosphate unit. Okay, which is equal to 5 Avogadro number. 5 Avogadro number. Okay, right. Next problem. Wise for problems. Next. Which of the following contains? Which of the following contains? Which of the following? Which of the following? Which of the following contains least weight? Least weight. Which of the following contain least weight? Adula option A enna kuduthirukanga appadina 2 gram molecules of carbon dioxide. 2 gram molecules of carbon dioxide. Gram molecules of carbon dioxide. Is option A. Option B 0.1 gram molecules of sucrose. 0.1 molecules of sucrose. C12H22O11. At the option C, and 1 gram atom of calcium. And option D, and 6.02 into 10 power 21 molecules of water. Molecules of water. இதுதான் நமக்கு ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க. So, but ஆனா கேட்டிருக்கிறது which of the following contains least weight? Which of the following contain least weight? இதுதான் ப்ராப்ளம்ல கேட்டிருக்கிற கண்டென்ட். சோ இப்ப நம்ம எது லீஸ்ட் வெயிட்டா இருக்கும் அப்படிங்கறத ஒன்னொன்னா கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? சோ எவ்வளவு கிராம் இருக்கு அப்படிங்கறது கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? சோ இந்த கேஸ்ல நல்லா பாருங்க 1 gram molecules of carbon dioxide become equal to. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாமே கிராம் மாலிகுல்ஸ், கிராம் and gram atom, molecules of water. சரியா? அப்ப 1 gram molecules of carbon dioxide நமக்கு தெரியும். என்னது? 44 gram of carbon dioxide இருக்கு. ஓகேவா? 1 gram molecules of carbon dioxide. See, எல்லாம் புரிஞ்சுக்கோ. 1 gram molecules. நம்ம இதுல பண்ணிருக்கோம்ல gram atoms, gram molecules எல்லாம் work out பண்ணோம்ல. So that அப்ப நான் எப்படி ரிலேட் பண்றேன் அப்படின்னா 1 gram molecules of carbon dioxide, 1 gram molecules of carbon dioxide become equal to 44 gram of carbon dioxide. 44 gram of carbon dioxide. இல்லையா? ஆனா ப்ராப்ளம்ல 2 gram molecules of carbon dioxide கொடுத்திருக்காங்க. So that அப்ப 2 gram molecules of carbon dioxide, 2 gram molecules of carbon dioxide become equal to, அப்ப இதோட 2 times. அப்ப 2 into 44 gram of carbon dioxide, which is equal to 88 gram molecules of carbon dioxide. ஓகேங்களா? So 88 gram. Okay, first option க்கு 88 வருது. ஆனா பட் எல்லாத்தையும் வேற வழி இல்ல, செக் பண்ணி தான் ஆகணும். ஆப்ஷன் B செக் பண்ணுங்க. 0.1 gram molecules of sucrose. சுக்ரோஸோட மாலிகுலர் மாஸ் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்ல நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருந்தோம். அதாவது நம்ம கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ணிருந்தோம். 342 கிராம். சரியா? 3 அப்போ 1 gram molecules of sucrose become equal to 1 gram molecules of sucrose. C12H22O11 become equal to 342 gram. See, இந்த 342 gram அப்படிங்கிறது molecular mass of sucrose. molecular mass of sucrose. இதை நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நம்ம கான்செப்ட்ல எடுத்து போய் பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிருக்கோம். அதுதான் இங்க அப்ளை பண்ணிருக்கேன். ரைட். அடுத்தது, ஆனா ப்ராப்ளம்ல 1 gram molecules கேட்கல, 0.1 gram molecules கேக்குறாங்க. அப்ப 0.1 gram molecules of sucrose. அப்ப நமக்கு என்ன எழுதுவ? So cross multiply பண்ண 342 into 0.1 divided by 1, which is equal to 3.42 gram. 3.42 gram. ஓகேங்களா? எழுதலாமா? Right, fine. Next.
Okay, 1 gram atom of calcium. Okay, so that 1 gram atom of calcium become equal to 40 gram of calcium. 40 gram of calcium. Okay, அது அப்படியே இருக்கு, டைரக்டா இருக்கு, எதுவுமே செய்ய வேண்டாம். 40 gram of calcium. Okay, fine. அடுத்தது ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ரைட். சோ என்ன ஒர்க் அவுட் பண்றோம்? 6.02 into 10 power 21 molecules of water. ஓகேங்களா? Usually, okay, so 1 moles of water become equal to எவ்வளவு சொல்லலாம்? 6.022 into 10 power 21 molecules ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரைட். or 18 gram of water. 6.022 into 10 power 23 molecules of water become equal to 18 gram. become equal to எவ்வளோ? 18 gram of water. ஓகேங்களா? ஆனா ப்ராப்ளம்ல 6.021 into 10 power 21 தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 6.02 into 10 power 21 molecules of water become equal to how much? Cross multiply பண்ணிட்டு, so that அப்ப is just multiplied with, இங்க போய் multiply பண்ணிட்டு, so 18 into 6.02 into 10 power 21 divided by 6.02 into 10 power 23. ஓகேங்களா? this get cancel. இது cancel பண்ணோம்னா you get 10 power 2 வரும். மேல எடுத்து போக 10 power 10, அதாவது 10 power minus 2 வரும். அப்ப 18 into 10 power minus 2, இதை simplify பண்ணா 0.18. 0.18. So problemல கேட்டிருக்கிறது which of the following contains its least weight. ஓகேங்களா? லீஸ்ட் வெயிட் செக் பண்ணி பாப்போமா? எது லீஸ்ட் வெயிட்? இதுல என்ன இருக்கு? 88 கிராம் இருக்கு. இதுல 3.42 கிராம் இருக்கு. இதுல 40 கிராம் இருக்கு. இதுலதான் நமக்கு இருந்து 0.18 கிராம் ஆஃப் வாட்டர். 18 கிராம் ஆஃப் வாட்டர். சோ அப்ப இதுதான் லீஸ்ட் வெயிட். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த லீஸ்ட் வெயிட். ஓகேங்களா? ஆப்ஷன் டி இஸ் த லீஸ்ட் வெயிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணலாமா? என் வாய்ஸ் ஃபாலோ பண்ணி எழுதிட்டே வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். the number of நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபாலோ பண்ணி எழுதிட்டு வாங்க. வேற பென் எடுத்துக்கலாமா? the number of gram molecules in 5 mole of carbon dioxide. 5 mole of carbon dioxide. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 10, ஆப்ஷன் டி 15. ஓகே. சோ இதுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்றது? ஃபார்ம் கண்டென்ட் எப்படி ஒர்க் அவுட் பண்றது? நம்பர் ஆஃப் கிராம் மாலிகுல் in 5 mole of carbon dioxide. சரி, ஓகே. சோ நமக்கு ப்ராப்ளம்ல கொடுத்துரு 5 mole of carbon dioxide எவ்வளவு கிராம் மாலிகுல் இருக்கு? சூப்பர் சூப்பர் சூப்பர். 1 கிராம் மாலிகுல். அப்ப இதுக்கு சொல்யூஷன்ஸ் எப்படி எழுதிருக்கோம்? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். எப்படி கொடுத்திருக்காங்க? 1 கிராம் மாலிகுல் 1 gram molecule of carbon dioxide 1 gram molecule of carbon dioxide, which is equal to 1 mole of carbon dioxide. 1 gram of gram molecule of carbon dioxide, which is equal to 1 mole of carbon dioxide. Correct. ஆனா ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்க? 5 mole of carbon dioxide. 5 mole of carbon dioxide become equal to எவ்வளோ? அப்ப எவ்வளவா இருக்கும்? 1 into 5 to the power 1, which is equal to, yeah, exactly 5 gram molecule of carbon dioxide. 5 gram molecule of carbon dioxide. Okay, option B is the correct answer. Right. Next question பாருங்க. Right. Next question. From the following question, voice follow பண்ணிருக்கேன். From the following, the largest number of atom, the largest number of atom are in option A 36 gram of
water. Option B, 28 gram of carbon monoxide. Option C, 46 gram of ethanol. Option D, and 54 gram of N2O5. 54 gram of N2O5. இதுதான் ப்ராப்ளம்ல கொடுத்திருக்கிற டேட்டா. செம்ம. So இதுக்கு நம்ம least and largest number of atom from the following the largest number of atom. இதுதான் ப்ராப்ளம்ல கேக்குறாங்க. அப்ப number of atomsக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? So right, number of solution create பண்ணுங்க. Number of atoms become equal to number of moles into Avogadro number into atomicity. அதுதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம் இல்ல. இப்ப இந்த கேஸ்க்கு அப்ப ஏ கேஸ் என்னது, 36 கிராம் வாட்டர். number of moles எவ்வளவு करना है, mass 36 gram, molecular mass of water in 16 plus 1 to 18 into 18 into Avogadro number. atomicity நமக்கு ப்ராப்ளம்ல என்ன இருக்கு, 3 இருக்கு. ஓகேங்களா? அப்ப 3. ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணனா எப்படி இருக்கும், ஒரு ரைட் ஒரு சிம்பிளான பென் எடுத்துக்கலாம். ரைட், கேன்சல் பண்ணனா 6 okay 6 அப்ப which is equal to 6 Avogadro number. ஓகேங்களா? which is equal to 6 Avogadro number. Option B. Okay, right. 28 gram of carbon monoxide. 28 gram of carbon monoxide. ஓகேங்களா? இப்ப மாஸ் 28, molecular mass in கார்பனுக்கு in 12, ஓகே கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு ஒரு 16 and 8 20. oh இது 28 தான் வருதா? ஓகே 28 into Avogadro number into 2. ஓகே கேன்சல் பண்ணனா it's become 2 Avogadro number. ஓகே ஃபைன். ஆப்ஷன் சி எடுத்துக்கோங்க. 46 gram of ethyl alcohol. ஓகேங்களா? அப்ப மாஸ், மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணுமே எத்தில் ஆல்கஹாலுக்கு. மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணுங்க. C2H6 எழுதிக்கலாம். அப்படி எழுதிட்டு நான் ஈஸியா இருக்கும்ல. C2H6O இல்லையா? C2H6O. ஆக்சிஜனுக்கு ஒரு 16, ஹைட்ரஜனுக்கு ஒரு 6, தென் கார்பனுக்கு 2 12s are 24. ஓகேங்களா? 24 போட்டோம்னா 10 16 ரிமைனிங் 1 46. இது 46 தானே? செம. ஓகேங்களா? அப்ப 46 மாஸ் ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க 46 கிராம்னு, டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் 46 into Avogadro நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன இருக்கு, ஹைட்ரஜன் 6, ஆக்சிஜன் 7, கார்பன் 9. ஓகேங்களா? which is equal to 9 Avogadro number. I think இதுதான் லாஸ்டா இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆப்ஷன் டி. in 54 gram of N2O5. மாஸ் நமக்கு 54 gram. N2O5 ஓட மாலிகுலர் மாஸ் ஓகேங்களா 5 into 16 80 ஆரஞ்சு. ஓகே 80 ரைட். Oxygen, nitrogen 2 into 14 which is equal to 28. Okay, 8 108. ஓகேங்களா? divided by 108 into Avogadro number into and இதுல N2O5 ல பாரு 5 plus 2 7 இல்லையா? 7. ஓகே இது அப்படியே கேன்சல் பண்ணா 1/2 times இல்ல? கேன்சல் பண்ணா 1/2 times. ஆமா 54 into 2. ஆமா 8. ஆமா 1/2 times. அப்ப 0.5. ஓகேங்களா? 1/2 timesனா 0.5. அப்ப 0.5 into 7 and 3.0. ஓகே 3.5. ஓகேங்களா? ஒரு ஓகே so remaining cutting இல்ல இருக்கணும்னா 0.5 into 7 3.5. okay, which is equal to 3.5 Avogadro number. right. so இருக்கிறதுலே largest number of atoms அப்படின்னு பார்க்கும்போது என்னது 46 gram of Avogadro number. அப்போ option C is the correct answer. and 46 gram of Avogadro number அதுதான் ஜாஸ்தியா இருக்கு. மீதி எல்லாம் பாருங்க 6 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 3.5 இருக்கு. அப்ப இதுதான் largest. okay, right. next problem. so problem say voice follow பண்ணி எழுதிட்டே வாங்க. then next one.
arrange the following, arrange the following, arrange the following, arrange the following in the order, in the order, in the order of increasing mass, increasing mass, increasing mass. Okay, atomic mass எவ்வளவு இருக்கு அப்படின்னா atomic mass oxygen equal to 16, காப்பர் நமக்கு ஒரு 63 இருக்கு, நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒரு 14. இதெல்லாமே ப்ராப்ளம்லயே கொடுத்திருக்கிற டேட்டாஸ். ஓகேங்களா, இந்த டேட்டாவை ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம இப்ப ப்ராப்ளமா ஒர்க் அட்டே பண்ண போறோம். ஓகேங்களா, ரைட். சரி, சோ இதுல ஆப்ஷன் கொடுக்கணும்ல. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 atom of, ஓகே இல்ல ஆப்ஷன் 1 என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 atom of, 1 atom of oxygen. அடுத்தது 2 என்ன கொடுத்திருக்காங்க 1 atom of nitrogen, atom of nitrogen. Then third, and 10 power minus 10 mole of oxygen, mole of oxygen. Then fourth, then 10 power minus 10 mole of copper, 10 power minus 10 mole of copper. இது ப்ராப்ளம்ல கொடுத்திருக்கிற டேட்டா. ஓகேங்களா, பட் வாட் தே ஆஸ்க், ஆர்டர் கேட்டிருக்காங்க. which of the following are in the increasing order. ஓகேங்களா, ஓகே. சோ இதுக்கு ஆர்டர் எழுதணும்ல, ரைட். எப்படி ஃபாலோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்ன எழுதுது 1 atom of oxygen. சோ இதுக்கு 1 atom of oxygen எடுத்திருக்கோம் இல்லையா. ஓகே, சொல்யூஷன் எடுத்துக்கலாம். 1 atom of oxygen, 1 atom of oxygen. ஓகேங்களா, யூசுவலா நம்ம என்ன சொல்லுவோம், mass of 1 atom of oxygen. யூசுவலா என்ன எடுத்துப்போம், mass 1 atom of oxygen atomic mass divided by Avogadro number, atomic mass, atomic mass divided by Avogadro number. அப்போ 1 atom of oxygen அப்படின்னா atomic number of oxygen என்னது, it is 16 divided by atomic mass divided by Avogadro number, 6 into 10 power 23. ஓகேங்களா, அப்ப 16 divided by 16, 6 0. Sorry, 2 and எவ்வளவு டைம்ஸ் இருக்கும் 12, ரிமைனிங் 4, 7 டைம்ஸ் இருக்கும். 2.77. ஓகேங்களா, 2.7 into 10 power minus 23. ஓகேங்களா, 10 power minus 23, 2.7 into 10 power minus 23 கிராம். ஓகே, அடுத்தது 1 atom of nitrogen ஒர்க் அவுட் பண்ணுங்க. 1 atom of nitrogen, 1 atom of nitrogen. ஓகேங்களா, nitrogen atomic mass atomக்கு 14 divided by and Avogadro number 6 into 10 power 23 become equal to, so இது இந்த 2 16 12, remaining 2, okay, remaining 2, okay, and 3. ஓகேங்களா, 0.3 போயிட்டே இருக்கும். 2.33 into 10 power minus 23 கிராம். ஓகே, ஃபைன். அடுத்தது நெக்ஸ்ட் என்னது, 10 power minus 10 mole of oxygen. Usually என்னது, mass of 1 mole of oxygen என்னது எழுதுவோம், mass of 1 mole of oxygen, 1 mole of oxygen, 1 mole of oxygen 16 gram இல்ல, 1 mole of oxygen 16. ஆனா நமக்கு என்னது 10 power minus 10 mole. அப்ப 10 power minus 10 mole of oxygen become equal to 16 into 10 power minus 10 gram. ஓகேங்களா, எழுதலாமா? ரைட். இது தேர்ட். ஓகேங்களா, சோ இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன், இது தேர்ட் ஒன், தென் ஃபோர்த் ஒன். ஃபோர்த் ஒன் என்ன இருக்கும், சோ அதே மாதிரி காப்பர் சி. So 1 mole of copper, mass of 1 mole of copper, mass of 1 mole of copper, 1 mole of copper become equal to எவ்வளவு, மாஸ் நம்பர் ப்ராப்ளம்லயே கொடுத்திருக்காங்க 63 அப்படின்னு, 63 கிராம். ஓகேங்களா, அப்போ 10 power minus 10 mole of copper, become equal to எவ்வளவு. ஓகேங்களா, அப்ப 63 into 10 power minus 10 கிராம் ஆஃப் காப்பர். ஓகேங்களா, சோ இதுதான் கொடுத்திருக்கிற டேட்டா. இத நம்ம ஆர்டரா அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, சோ ஒரு வேற ஹைலைட் பண்ணிக்கலாம், வேற ஒரு பென் எடுத்துட்டு. ஓகேங்களா, சோ 2.7 இங்க 2.3,
ஓகே, சோ இங்க என்ன இருக்கு அப்படின்னா 16 into 10 power minus 10, இங்க என்ன இருக்கு அப்படின்னா 63 into 10 power minus 10. இப்படிதான் நமக்கு ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப இருக்கிறதுலயே ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 63. ஓகேங்களா? ப்ராப்ளம்ல இன்க்ரீசிங் ஆர்டர், அப்ப இருக்கிறதுல லீஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்னது 2.33. ஓகேங்களா? அப்ப செகண்ட், தென் ஃபாலோ பண்ணி, தென் ஃபாலோ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னு, தென் ஃபாலோ பண்ணி, தென் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னு, then follow பண்ணி, then fourth one. அப்ப this is that increasing order. ஓகேங்களா? which of arrange the following, problem arrange the following in the order of increasing mass number. இப்படிதான் நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஒர்க் அவுட் பண்ண போறோம். சோ அப்போ 1 atom of oxygen அப்படின்னா ஃபார்முலா அப்ளை பண்ணு, atomic mass divided by Avogadro number, அதுதான் அப்ளை பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ரைட். சோ இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹைலைட் ஆன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் நியூட்ரான், நம்பர் ஆஃப் புரோட்டான் கவுண்ட், நம்பர் ஆஃப் லார்ஜஸ்ட் ஆட்டம், லீஸ்ட் ஆட்டம்ஸ் எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்கும். இது எல்லாமே இந்த மாதிரி மெத்தட்ஸ்ல என்ன எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணிருக்கோம். சோ நம்மளோட ஒர்க் என்னன்னா, இது எல்லாமே இந்த மாதிரி மெத்தட்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நம்ம டிபிபில இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் வேற எக்ஸாம்பிள்ஸ் போட்டுட்டேன். பட் இந்த மெத்தடாலஜி தான், இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணிட்டு தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வேற மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு டிபிபில இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா லிசன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிபிபிக்கு மூவ் ஆன் பண்ணு. ஓகேவா? ரைட். So all the very best. Daily ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இரு. All the very best. Thank you.